गो जयति जयति श्री चिदानन्दनाथोऽहमिति सन्ततं हृदि निभज श्रीनाथ गुरु गो जयति नाना प्रपंच विचित्र करो नाम रूप पंचभूता करो नाना प्रपंच विचित्र करो नाम रूप पंचभूता करो अज्ञानाद्वान्त प्रचंड भास्करो अज्ञानाद्वान्त प्रचंड भास्करो ज्ञान प्रदायको महेश्वरो अज्ञानाद्वान्त प्रचंड भास्करो ज्ञान प्रदायको महेश्वरो धीनामनोद्युक्त दिव्यकरो दिव्यौगादि सकल देवतारो दीनामनोद्युक्त दिव्यकरो दिव्यौगादि सकल देवतारो मानसानन्दकर मत्कुरुवरो मङ्गलं करोतु श्रीनाथादि गुरु गोदीनामनोद्युक्तदिव्यकरो दिव्यौगादि सकल देवतारो मानसानन्दकर चतुरतरो मत्कुरुवरो मङ्गलं करोतु श्रीनाथादि गुरु गो जयति जयति श्री चिदानन्दनाथोऽहमिति सन्ततं हृदि निभज श्रीनाथ गुरु जयति मायामया विश्वादिष्टानो मात्मकादि मतानुष्ठानो मायामया विश्वादिष्टानो मात्मकादि मतानुष्ठानो मालिनी मण्डलान्त विधानो मन्त्राय जपाहंस यानो मालिनी मण्डलान्त विधानो मन्त्राय जपाहंस यानो माया कार्यकलनायिनो मामक सहस्रकमलासीनो माया कार्यकलनायिनो मामक सहस्रकमलासीनो माधुर्य गानामृतपानो माधवाद्यवय वरप्रदानो मायाशबलित ब्रह्मरूपो मारकोटि सुन्दर स्वरूपो मतिमतां हृदय गोपुरदीपो मातशूरादि जय प्रतापो मायामाळवगौळादिदेशमयि पतिपूजितवद प्रदेशमायामाळवगौळादिदेशमयि पतिपूजितवद प्रदेशमाधवाद्यमरवृन्द प्रकाशमहेशास्य महार्थोपदेशश्री नादादि गुरु गो
मायामाळवगौळादिदेशमहेपतिपूजितवद प्रदेशमाधवाद्यवरवृन्द प्रकाशमहेशास्य महर्तोपदेशश्रीं नादादि गुरु गो जयति जयति श्रीं चेतानन्दनादोऽहमिति सन्ततं हृदि निभज श्रीं नादादि गुरु गो जयति. ॐ सहना भवतु नो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो पवर् हरिः ॐ. சௌரியமாக இருக்கல தங்கிறதெல்லாம்? சாப்பிடலாம் சரியா இருக்கா? சரி, எல்லாம் ஓகே இல்லையா? நல்ல இடம் இது, யாரும் எந்த தொந்தரவும் நம்மளை பண்ண மாட்டா. நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை முழுக்க கூட இங்கே படிச்சுட்டு இருக்கோம். பல கிரந்தங்களில் பல உபநிஷத்தில் ஞானம்தான் நமக்கு முக்திங்கிறது வந்து ரொம்ப கிளியரா ஊர்ஜிதம் பண்ணி, இது தவிர வேற ஆப்ஷன் இல்லைங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. இது தவிர வேற இதுவே கிடையாது. இது நீங்க நன்னா 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 நீங்க நன்னா யோசிச்சு பார்த்து அசை போட்டு இதை நன்னா நம்ம வந்து ஆழமா பதிச்சுக்கணும். அப்ப இதுதான் நமக்கு முக்தின்னு சொல்லும் போது, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதை தான் தேடின்னு இருக்கோம்னு சொல்லும் போது, இதற்காக மொத்த வாழ்க்கையை நம்ம வந்து கொடுக்கறதுக்கு ஹை டைம் அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. இதுக்கு மேல நீங்க தாமதம் பண்ணினேன்னா ரொம்ப லேட் ஆயிடும். நமக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், பல இடத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு மேல நம்ம இந்த பயணத்தை வந்து இதுக்கே இருக்கிற மாதிரி நம்ம அர்ஜென்ட்டா பண்றக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். உங்களுக்கு நாட்டை சுத்தி என்ன நடக்கிறதுங்கிறது உங்களால பார்க்க முடியாது. தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது நிறைய இடத்துல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் நிறையா சோசியல் மீடியால அதுல இதுல எல்லா இடத்துலையும் இருப்பேன். அப்போ பகவான் நம்மளை வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கிறது உங்களால ஃபர்ஸ்ட் அந்த கிருத்தஜ்ஞத்தை நமக்கு தெரியும். நம்ம வீட்டுல போனது எவனும் நம்மளை வெட்டலை. தூங்கிட்டு இருக்கும்போது எரிக்கலை. நம்ம ஸ்திரீகளை கடத்திட்டு போகலை. இப்ப இதுதான் வந்து பகவான் வந்து ஆத்தத்தாயி. பகவான் கூட சொல்லல, அர்ஜுனனே சொல்றான் ஆத்தத்தாயிங்கிறான். முதல் அத்தியாயம் படிச்சேன்னா ஆத்தத்தாயின்னு சொல்லப்படுறது. அடுத்தவனுடைய நிலத்தை சொத்தை திருடுறது, அபகரிக்கிறது, மாற்றான் மனைவியை வந்து இது பண்றது, அக்னியில கொல்ல பாக்குறது, விஷம் வைக்கிறது, இது எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கு பேரு ஜீனோசைடுன்னு பேரு. இங்க வந்து சம்ஸ்கிருதத்துல ஆத்தத்தாயின்னு சொல்லப்படுறது. அதனால நம்ம நாட்டுக்கு
ஆத்தத்தாயி ஒன்றும் புதுசு கிடையாது. இதெல்லாம் நடக்கிறது இல்லை, இதெல்லாம் புதுசே கிடையாது. துரியோதனாதி காலத்துல இருந்தே நமக்கு இருக்கு. ஆனா அப்ப இல்லாதது இப்போ என்ன, அப்ப இருக்கிறது இப்ப இல்லாதது என்ன அப்படின்னாக்க, அந்த ஆத்தத்தாயிகள் கொஞ்சம் பேரா இருந்தா, தர்மத்தை கடைப்பிடிக்கிறவா நிறைய பேரா இருந்தா, நேச்சுரலா இருந்தது. ஆனா அதை விட இப்ப பெட்டர். ஏன்னா இப்போ பகவானுடைய அவதாரம் இன்னும் டைரக்டா இன்னும் வரல. அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் அவதாரம் எப்பெல்லாம் தர்மம் கிளானி ஆகிறதோ அப்ப அந்த தர்ம கிளானி ஆகும்போது நான் அவதாரம் எடுப்பேன்னு சொன்னவர் இன்னும் வரல. அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தர்மம் ஒரு பக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நாடு ஏன் இந்த சனாதன தர்மம் இது இப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னும் நிறைய பேர் இந்த தர்மத்தை கடைப்பிடிச்சுட்டு இதுக்காக பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதையும் அழிக்க இது பண்ணுறதுக்கு, கர்மத்தை இது பண்ணுறதுக்கு கண்டிப்பா பிளான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கும். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளை நாமே முயற்சி பண்ணிண்டு, நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணிண்டு, ஊர்ஜிதம் பண்ணிண்டு, உற்சாகப்படுத்திண்டு இந்த பயணத்துல இருந்தாதான் உண்டு போல இருக்கு. உங்களை சுத்தி உங்க வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எந்த விதத்திலையும் இதுக்கு என்கரேஜ்மெண்ட்லாம் அதிகபட்சமா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தந்தான் அவங்களை என்கரேஜ் பண்றேன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் போனா அடி வததான் விழுது இல்லையா? இதெல்லாம் இருக்கும்போது எப்படிங்க கிளாஸ்க்கு வருது, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற. இப்போ ஒரு பக்கம் வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த பார்த்து நம்ம அதுல என்ன பாதிக்கப்பட்டு அதுல கஷ்டப்பட்டு அதை துடிச்சு போய் அது பண்ணலாம். இல்லைன்னா அதுல எல்லாம் அப்படியே பட்டும் படாம இருந்துட்டு ஒரு மாதிரி லைஃபை நடத்தின்னு முடிச்சுட்டு போயிடலாம் இல்லையா? இல்லைன்னா இதை எதிர்த்து நம்ம போராடலாம், இதை எதிர்க்கலாம், ஃபைட் பண்ணலாம். இந்த ஃபைட்டிங் ஆர்மியின் டைரக்டா போய் பண்ணிட்டு இருக்கு. அவ சத்ரியா, அவ அதுக்காக பிறந்திருக்கா. அந்த மனோபாவம், சரீர பலம் எல்லாமே அவளுக்கு இருக்கு. அதை பண்ணிட்டு இருக்கான், அந்த ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்கான். நாமெல்லாம் பிராமண குணமாக, பிராமண கர்மமாக நாம இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுறதா? இப்ப உங்களை அமிச்சா நீங்க வாரில போய் ஃபைட் பண்ணுவேலா இல்லையா? நம்ம வீட்டுல ஃபைட் பண்றதுக்கு தான் நான் சொல்ற ஃபைட்டிங் புரியுறதா? அங்க போய் பண்ணறதுக்கு கண்டிப்பா நம்ம விரும்பினாலும் அவ செலக்ட் பண்ண மாட்டா. தெரியும் அவளுக்கு ஏதி ஒட்டியிருக்கான்னாக்க நன்னா ஏதி ஒட்டியிருக்கு, நம்மளாம் சாதுக்கள் அப்படின்னு. இந்த சாதுக்களை எதிர்க்கிறது எப்படி? சாதுக்கள்னால எப்படி எதிர்க்கப்படும்? எப்படி இதற்கு எதிர்ப்பு சொல்ல முடியும்? அல்லது இன்டைரக்டா எப்படி பண்ண முடியும்னா, மிச்ச பண்ற ஆர்மி எல்லாம் ஸ்தூலமாக பண்றது, டைரக்டா போய் பிசிக்கலா பண்றான். பிராமண சக்தி சூக்ஷ்ம சக்தி, மனோபலம், அந்த மனசினால ஏற்படக்கூடிய பிரார்த்தனை, அனுஷ்டானங்கள், நல்ல புரியுறத நான் சொல்றது, இது எல்லாமே நமக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணினோம்னா அது டைரக்டா தேவதாக்கு போறது. தேவதா சூக்ஷ்மமா ஸ்தூலமா பரோட்ச எல்லாமே சூக்ஷ்மமா இருக்கா அவ, கரெக்டா? இந்திரன் இருக்காங்கிறதுக்கு நமக்கு வேதம் தான் பிரமாணம். அப்ப தேவதாதி விஷயங்களை நாம பகவான அல்லது பகவான இன் ஜெனரல் நாம பகவானை எவ்வளோக்கு எவ்வளோ அனுஷ்டனித்து பக்தி பண்ணி அந்த விஷயத்துல எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமா நம்மளோட அனுஷ்டானத்தை நம்ம திருடப்படுத்துறோமோ, அந்த அனுஷ்டானத்துல நம்மளுடைய கிரியா கர்மம் வரும், நம்மளுடைய வாழ்க்கையுடைய டிசிப்ளின் வரும். ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட வாழ்க்கை காலையிலேருந்து ராத்திரி மட்டும் நம்ம என்ன பண்றோமோ, எப்படி பண்றோமோ, எவ்வளோ குவாலிட்டி ரிச்சா பண்றோமோ, அது எல்லாமே உங்க அனுஷ்டானத்துல வந்துடும். இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கருணையோட, தியாகத்தோட இல்லையா, நற்குணங்களை கடைபிடிச்சு அதுக்காக பாடுபட்டு அதுக்காக தப்போமயமான வாழ்க்கை வாங்குறோமோ, இது எல்லாமே நம்ம மூலியமாக லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாக்கும். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது பரமாச்சாரியா சொன்ன வார்த்தை. நீ அனுஷ்டானம் பண்ணினேன்னா அந்த அனுஷ்டானம் பண்ணின தர்மத்தை, அந்த தர்மிய தர்மம் ரட்சிக்கும். நீ பண்ணின தர்மம் உன்னை ரட்சிக்கும். அப்ப எல்லாரும் இந்த இடத்துல தர்ம அனுஷ்டானமா தபஸா நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னா அதுதான் லோகக்ஷேமத்திற்கான வழி. நல்லா புரியுறதா உங்களுக்கு? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டிசிப்ளின்டு லைஃப் நம்ம இருக்கும்போது, கமிட்டடா இருக்கும்போது நமக்கு மட்டும் அது பிரயோஜனப்படல, நம்மளை சுத்தி இருக்கிறவா
நம்மளுடைய நாட்டுக்கு, நம்மளுடைய லோகத்திற்கு அது க்ஷேமமாகிறதுங்கிற கனெக்ஷன் உங்களுக்கு புரியணும். ஏன்னா இது சூக்ஷ்ம டைரக்டா அங்க போறது, அங்கேருந்தது லோக பாலகர்களுக்கு போறது. லோக பாலகன்னா அவன் பங்களாதேஷை விட்டுருவானா, பாகிஸ்தானை விட்டுருவானா? நம்மளுடைய பிரார்த்தனையே சர்வே பவந்து சுகினா. அதனால ஒரு பக்கம் நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு பண்றதும், லோகத்துக்காக பிரார்த்தனை பண்றதும் தான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இதற்கு மேல நம்மளால எதுவும் செய்ய இயலாது, செய்யவும் வேண்டாம், ஸ்கீம்ல இல்ல. அப்ப நம்ம பிராமண சக்தியோட அந்த தெய்வ சக்தியை நாம அதை நாம திருப்பி திருப்பி பண்றதுனால கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு, தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்த முறையில நாம ஈடுபட்டு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் டைரக்டா நமக்கு சொசைட்டிக்கு போகும். அதனால நமக்கு இன்டர்னலா நம்ம நமக்கும் அது பிரயோஜனப்படும். இப்படி நாம மெச்சூர் பண்ணணும் நம்மளுடைய நித்திய அனுஷ்டானத்தை. வானேன் போனேன் வந்தேன் பண்ணேங்கிறது பண்ணக்கூடாது. அதனால என்ன நடக்கிறதோ நடக்கலையோ, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்ப நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்றோம், கரெக்டா? எவ்வளவு பேர் 100% பூஜைக்கு வரையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அங்க லேப்ஸ் ஆகிறது? யாரு வந்தாலும் வரலனாலும் 1.5 வருஷமா அங்க பெசநகர்ல பூஜை நடந்துட்டு, 2 வருஷம் ஆயிடுச்சு. இங்க 1 வருஷமா பூஜை நடந்துட்டு கண்டினியூஸா நடக்கிறது. நல்லா புரியுதா உங்களுக்கு? அந்த பூஜை நமக்கு எதுக்காக பண்றோம்? நம்மளுடைய பயணத்துக்காக பண்றோம், லோக க்ஷேமத்திற்காக பண்றோம். ஒரு மந்திரங்கள்ல சர்வே பவந்து சுகினா சொல்றோமா? கேட்கறதில்ல? எல்லா பூஜையிலையும் சொல்றோம், எல்லா இடத்துலயும் அது சொல்லப்படுறதும். அப்ப நம்ம அதுல பங்கு எடுக்கணுமா கூடாதா? அதற்காக நம்ம மொத்தமா பிளான் பண்ணணுமா கூடாதா? யோசிச்சு பாருங்க. இது ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் நான். இப்ப நாம இவ்வளவு படிச்சவா, இவ்வளவு தெரிஞ்சவா, இவ்வளவு விஷயத்த நாம சிந்திக்க கூடவா, நம்மளே நம்மளுடைய ரெகுலரா நம்ம சேர்ந்து பண்றக்கூடிய அனுஷ்டானங்கள்லயே இந்த ஒரு பூஜை தான் நம்ம சேர்ந்து பண்றோம். அதுக்கப்புறம் உங்களுடைய தனித்தனியா நீங்க பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். அதுலயே நாம முழுமையா ஈடுபட முடியலன்னு சொன்னா எப்படி நம்மளால நம்மளுடைய வீச்சை, நம்மளுடைய விஷயத்த நம்ம குடும்பத்திற்கும், அதுக்கு அதை தாண்டி சொசைட்டியும், அதை தாண்டி இருக்க லோகத்துக்கு எப்படி நம்ம போகும்னு சொல்றேன். நம்மளே நம்ம பண்றது காப்பாத்தாதே. சொல்றது புரியுறதா? இந்த உதாரணமா எடுத்துக்கோங்க. அதனால நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நம்மளுடைய டியூட்டிஸை காம்ப்ரமைஸ் பண்ணிடாம, மற்றவாளுக்கு நம்ம டைமை காம்ப்ரமைஸ் பண்ணிடாம ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளின்டா நம்ம பண்ணினோம்னு சொன்னாலே அதுவே நமக்கு ரட்சணை கொடுக்கும். நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கு கொடுக்கும். நித்திய அனுஷ்டானம் அப்படின்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் உங்களால ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. எங்கெல்லாம் ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்களை உங்களால அடிஷனலா பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ண முடியுமோ பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இது ஏனோ தானோன்னு நம்ம வாழாம ப்ராப்பரா நம்ம டிசிப்ளின்டா இருக்கணும். அப்ப இத்தனை நாள் நம்ம நிறைய சுகம், சந்தோஷம், பிளஷர்ஸ் எல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்போம். ஓகே, அதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால மினிமைஸ் பண்ணி இந்த அனுஷ்டானங்கள்ல சுகத்தை காண முடியுமோ அவ்வளோ நீங்க வளர முடியும். உங்களால புரியுறதா? மெச்சூர் ஆக முடியும். எந்த சக்தி வந்தாலும் உங்களால எதிர்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த மனோபக்குவம் இருக்கும். ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வர பிரசாதம் நேச்சுரலா இருக்கும். அதனால உங்களுக்கு நீங்க சின்சியரா இருக்கோ. உங்க ஹெல்த் எவ்வளவு பர்மிட் பண்றதோ அவ்வளோ மேக்சிமம் பண்ணுங்க. பண்ணாம எல்லாம் ஓகே, ஐ எம் நாட் லைக் தட், ஐ எம் நாட் யூஸ் டு இட், இந்த கதை உங்களுக்கு நீங்க சொல்லிக்காதீங்க. எங்கேயுமே உங்களை நீங்க ஏமாத்திண்டு, உங்களை நீங்க தாட்டிண்டு அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. வாட் ஹேஸ் டு பி டன் ஹேஸ் டு பி டன். நீங்க பண்றது உங்களுக்காக பண்றேன், லோகத்துக்காக பண்றேன்னு தெரிஞ்சுண்டு, அதுதான் ஒரு நல்ல சனாதன தர்மிக்கான அடையாளம். நான் சொல்றது புரியுறதா? இது பொது விஷயம். அதுக்கப்புறம் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதெல்லாம் எதுக்காக? நீங்க உங்களை பத்தி நினைக்கிறதோட சேர்ந்து இல்லையா, அது மட்டும் நினைக்காம, நீங்க குடும்பத்தை பத்தி நினைக்காம மொத்தத்தை பத்தி நினைச்சேன்னா உங்களுடைய மனசு எவ்வளவு விஸ்தாரமாகும் பார்த்திருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அகாமடேட் பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மனமானது எப்படி இருக்கும். ஆனா எவ்வளவு பெருசு மனசு தெரியுமா? உங்க கையில இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா யோசிக்கிறீங்களோ, பர்சீவ் பண்றீங்களோ,
எவ்வளவு பேரை சேர்த்து பண்றேலோ, எவ்வளவு அகாமடேட் பண்ணிக்கிறேலோ, அவ்வளோ விஸ்தாரமாகும் உங்க மனசு, அவ்வளோ அன்பு விஸ்தாரமாகும், அவ்வளோ கருணை வரும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மனசுல நீங்க சிரவணம் பண்ண ஞானத்தை கேட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அங்க அதுதான் உங்களுக்கு ஓ அப்படிங்கிறது சுலபமாக புரியும், சுலபமாக பயணிக்க முடியும். நான் புரியுறத நான் சொல்றது. கர்மம் இல்லாம, கர்மத்துல ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லாம, தீவிரம் இல்லாம, பக்தி இல்லாம, ஸ்ரத்த இல்லாம ஒரு அடியும் எடுத்துக்க முடியாது. முன்னாடி நிறைய நமக்கு பிரதிபந்தங்களாக நம்ம மனசே ஏகப்பட்ட பிரச்சனைய சொல்லும், ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை கொண்டு வரும். அப்படியே இருந்துட்டும் நம்ம எல்லோரும் மாறியும் நாமளும் கொஞ்சம் படிச்சோம் அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நாமளும் முடிச்சுக்கலாம். புரியுறதா? அப்படி எல்லாம் பண்ணிடாம எப்படி நீங்க உங்க அனுஷ்டானத்துக்கு கமிட்மெண்டா இருக்கேலோ, உங்களுடைய லட்சியத்திற்கு 100% கமிட்மெண்டா இருந்தே தீரணும். புரியுறதா? அதனால எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியரா உங்களால படிக்க முடியறதோ படிங்கோ. படிச்சாச்சு வச்சாச்சுன்னு மூடி வைக்காம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஒரு குவாலிஃபிகேஷன். ஓகே, நீங்க யாருக்கிட்ட படிக்கிறீங்களோ அந்த படிக்கவர் கூட நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணியே தீரணும். நான் ஒண்ணு கேட்கிறேன், கிளாஸ்ல என்ன பாக்குறேன், அது தவிர எவ்வளவு பேரு என்கிட்ட போன் பண்ணி பேசுறீங்க பாருங்க, கை தூக்குங்க. அஞ்சாறு பேரு. என்னது? இங்க இருக்கக்கூடிய 60 பேர்ல 5-6 பேர். என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் நீங்க? வாட் டு யூ திங்க் வில் ஹேப்பன்? யாரு பேசலையோ அவளை கேட்கிறேன், பேசுறவாளையும் கேட்கிறேன். ஒண்ணுமே உங்களுக்கு இன்டராக்ஷனே இல்லைன்னாக்க என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறேன்? பதில் இருக்கா உங்கள்ட்ட? டு யூ ஹேவ் an answer? கிளாஸ் டெய்லி சின்சியரா கேட்கிறேன், 5 தடவை 6 தடவை கேட்கல, இல்லைன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? ஏதோ ஒன்று ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு உங்களுக்கு புரியுறதா? கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கோமா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமான்னு தெரியறதா? எதுவுமே நடக்காம அப்படியே சாப்பிடுற தூங்குறத மாதிரி கிளாஸும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு அது பிரயோஜனப்படும்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. இல்ல ஏதாவது ஒரு உபனிஷத்தோ கீதாவோ இல்ல வேற ஏதாவது ஆச்சாரியாவுடைய கிரந்தத்துல இருந்து நீங்க இந்த மாதிரி படிச்சுட்டு பேசாம கம்முன்னு எதுவுமே பேசாம அப்படியே இருந்துட்டா போதும் அப்படின்னு எங்கேயாவது பிரமாணம் இருந்தா எனக்கு காட்டுங்க. எனக்கு தெரியாம இருக்கலாம். ஓகே, நீங்க யார்கிட்டயாவது கேட்டு இல்ல நிறைய யூடியூப்ல எல்லா இடத்துலயும் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, அதுல இருந்து ஏதாவது பிரமாணத்தை கொண்டு வந்து காட்டுங்க. இல்ல ஸ்ருங்கேரி பெரியவா மகா சன்னிதானம் சொல்லட்டும், சன்னிதானம் சொல்லட்டும், காஞ்சி பெரியவா சொல்லட்டும், அந்த மாதிரிதான் படிக்கணும், இந்த மாதிரி இருந்தா பரவாயில்லைங்கிற பிரமாணம் காட்டுங்க. இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும்? அப்படி நான் சொல்றதுக்கு பிரமாணம் இருக்கு. தத்வித்தி பிரடிப்ராதேன பரிப்பிரஷ்னேனங்கிறார். நீ போய் டிஸ்கஸ் பண்ணுடா. சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் குருமேவ அபிகச்சே, அங்க போய் கேளு, தத்வித்தி கேளு கேளு கேளு, என்கொயர் பண்ணு, புரிஞ்சதா, டிஸ்கஸ் பண்ணு, இதுதான் கரெக்டா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணுங்கிறதுக்கு பிரமாணம் நமக்கு உபனிஷத்துலயும் இருக்கு, பிரஸ்தானத்திரயத்திலும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. நிறைய நிறைய கதையா சொல்லி உபனிஷத் எல்லாமே இந்த படிப்புக்கு குரு சிஷி ஒண்ணு சேர்ந்து அங்க டிஸ்கஷன் தான் நடக்கிறது. கரெக்டா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன். கிளாஸ்க்கு அப்படியே மண்டையை அட்டிட்டோ இல்லையா, நல்லா கிளாஸ் கேட்கிறேன், சின்சியாரிட்டிலாம் இருக்கு, அப்படியே போயிட்டா அது மட்டும் போதுமான்னு நான் கேட்கிறேன். தனியா வீட்டுல எக்ஸசைஸ் பண்ணி கிளாஸ் கேட்கிறேன், தனியா ரெகுலரா கிளாஸ்க்கு வரையல், கேம்புக்கு வரையல், இது போதுமான்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன போதும்னு கன்வின்ஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அதுவே எல்லாருக்கும் பொதுவா பிரஜ்ஞான பிரகாஷ்கள் இப்படியே நம்ம ரூல் பண்ணிடலாம். சொல்லுங்க, போதும்னு நினைக்கிறீங்களா? குரூப் டிஸ்கஷன் வச்சிருக்கு, அதை அப்பா அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஆயிடுது. இப்போ அது ஒரு ஒரு சில பேர் அதை மதிக்க கூடது இல்லை. வேல்யூ தான் நமக்கு தெரியறதா, எதுக்கு பண்றோங்கிறது தெரியறதா, நமக்கு தெரியலன்னா கேட்டுக்கிறோமா? இங்க பாருங்க,
ஏதோ ஒரு விஷயம் நன்னா நடக்கணுங்கிறதுக்காக நான் பேசலன்னு உங்களுக்கு புரியுறதா? நீங்க எப்படி பயன்பட போறீங்க இதை விட அதிகமாங்கிறத நான் கேட்டு இருக்கேன். உங்களை யாரு கேட்கணும்? அதை நான் என்ன கேட்கணும்? உங்க குரு கூட நீங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அதுதானே நம்பர் 1. எல்லாமே ஓகே ஜி, எல்லாமே கரெக்ட் ஜி, ஓகே ஜி, கரெக்டா? கிளாஸ்ல பார்க்கும்போது ஒரு ஹரியம், கரெக்டா? அதுவும் சில பேருக்கு அது கூட டைம் இல்லை, அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுறது, அதுவும் பரவாயில்ல. வீட்டுல சின்சியரா கிளாஸ் கேட்கறது, இங்க நின்று கிளாஸ் கேட்கறது, இது போதுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது போராது. ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு ஏதோ உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு உங்களோட டைத்துக்கு ஏத்த மாதிரி, புரியுறதா? அங்க ரெகுலரா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க ஷேரிங்கும் அதை திருப்பி திருப்பி நீங்க வந்து சொல்ற மாதிரி அமையலன்னு சொன்னா கோவிந்தோ கோவிந்தோ தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? ஒண்ணு கிளாஸுக்கு அப்புறமாவோ இல்ல டியூரிங் த வீக்கோ ஏதோ ஃபார்மேட்ல ஒரு ரெகுலாரிட்டியில டெய்லி பேசணும் நான் சொல்லல இல்லையா, வாரத்துல பேசணும் சொல்ல. உங்களுக்கு எது எந்த நேரத்துல இது தேவைப்படுறதோ, இது ஒரு சாதனையா, இது ஒரு டிசிப்ளினா எடுத்துட்டு, ஓகே, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்றது ஹர்ட்டிங்கா இருக்கா? நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணணும் ஜி, பண்ணணும் ஜி. என்ன சொல்றது தெரியல. ஏன் தெரியல? ஒரு ஐடியா சொல்லுவா, நீங்க எவ்வளவோ பிஸி, ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி, நீங்க ரொம்ப பிஸி. நான் சொன்னேன் நான் பிஸின்னு, எனக்கு டைம் இல்லை நான் சொன்னேன்னா? என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நீங்க சொல்லுங்க. சில பேர் 6-7 வருஷமா 8 வருஷமா இருக்கேன், சில பேர் 7 வருஷமா இருக்கேன், 6, 5, 1 எல்லாத்துலயும் இருக்கு. எனக்கு டைம் இல்லை அப்படின்னு என்னைக்காவது யார்ட்டையா சொல்லியிருக்கேனா? நான் வீட்லயே சொன்னதில்லை. எதுக்குமே பதில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சொல்லியிருக்கேன் சொல்ற, கை தூக்குங்க. இல்ல இல்லையா? நீங்களா ஏன் நினைச்சுக்கிறேன்? எங்கேயோ ஒளியிறேன்னா கண்டுபிடி. ஏன் ஒளியிற? நான் திட்டுவேனா? எதுக்கு திட்ட போறேன்? சரி, திருத்துவேன். தப்பா சொன்னா திருத்துவேன். அது வேணுமா வேண்டாமா? தப்பாயிடுமோன்னு உட்கார்ந்துருந்தா என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நீங்க 3வது வருஷத்துல இருக்கேன், சில பேர் 2வது வருஷத்துக்கு போறோம், புரியுறதா? சில பேர் 1வது வருஷம் முடிய போறது. இதை நாம பண்ணலன்னு சொன்னாக்க ரொம்ப நாள் ஆயிடும், ரொம்ப நேரம் ஆயிடும், புரியுறதா? எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கவர் எவ்வளவு நாள் உங்களுக்கு அவைலபிளா இருப்பாங்கிறது தெரியாது. நாளைக்கு அப்புறம் ரிக்ரெட் ஆயிடுதுன்னு சொன்னா என்ன ஆகும்? சே, யாருக்கு பிரயோஜனம், யாருக்கு நஷ்டம்? யோசிச்சு பாருங்க. இது ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு ஒரு படி எடுத்து வைக்கணும். எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது, அப்படி கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒரு கிளாஸ் கேட்டேன்னா ஒரு வார்த்தையாவது புரியுறதா இல்லையா? ஒரு வரியாவது உங்களால எழுத முடியுமா முடியாதா? ஆமா இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முடியுமா முடியாதா? அந்த ஒரு வரியை ஷேர் பண்ணியா அத சொல்லி பழகுங்க. அப்பதான் உள்ள இருக்கிறது வருதா தெரியும். உள்ள இருக்கிறது வாயில வரலன்னா எப்படி உங்களுக்கு அது பிரயோஜனப்படும்? அறிவா? முடியாது. நல்லா பாருங்க, சொல்ல வேண்டியது என்னோட கடமை, என்னோட ரோல் அதுதான். சொல்லலன்னு நாளைக்கு உங்களுக்கும் அர்த்தம் இருக்காது, எனக்கும் இதுவா இருக்காது. ஆனா நீங்க பண்ணணும். இப்ப சப்போஸ் உங்களை மாதிரியே என்ன, நம்மள மாதிரியே உபனிஷத் மாணவர்களும் அப்படியே குரு ஏதாவது சொன்னாருன்னாக்க அப்படியே கேட்டு பேசாம இருந்துட்டாருன்னா எவ்வளவு உபனிஷத் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க? வந்திருக்காது எந்த கிரந்தமும். ஆச்சாரியாவே கருணை கூர்ந்து இந்த ஒரு சிஷ்யன் இப்படி கேட்டா நன்னா இருக்கும்னு ஒரு கொஸ்டின் எழுதினாதான் உண்டு. கரெக்டா? நாம எதுவுமே எப்பவுமே கேட்கல, அப்படியே வந்துட்டு ஓகே ஜி அப்படியே போயிட்டோம்னா, அப்படி மாணவர் எல்லாம் போயிருந்தான்னா என்ன இருக்கும்? பிரஸ்தானத்திரை வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க.
நார்மல் காலேஜ் யூனிவர்சிட்டிலேயே அட்லீஸ்ட் மினிமம் இன்டராக்ஷன் இருக்கும். எதுக்குனாக்க அந்த சப்ஜெக்ட்ல போக்கஸ் இருக்கிறதுனால அதுல பிரவருத்தி பண்ணணும், அதுல அட்வான்ஸ் ஆகணும். இது கரெக்ட் தானா, இப்படிதான் கரெக்டா, இது ஏன் கரெக்ட் இல்ல, நீங்க நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்க வேண்டாம். இதுதான் கரெக்டா, நான் புரிஞ்சுன்றது கரெக்டா, ஒரு வரி, ஒரு வார்த்தை, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் முடியும்னு நினைக்கிறேன், முடியாதுன்னு நினைக்கிறா, எனக்கு பதில் சொல்லணும். நான் கொஞ்சம் கத்தி பேசுறேன் சோ தட் நீங்க தூங்காம இருக்கலாம். நான் கத்தல, கத்தி பேசுறேன். ஓகே, முடியுமா முடியாதா? முடியும். ரெண்டாவது கேள்வி என்ன, பண்ணலாமா வேண்டாமா? சரியா? பண்ணுவேனா மாட்டேனா? பண்ணுவேன்னு சொல்லும் போதே ட்ரை பண்ணிடுவோம், பார்ப்போம். அப்படி மனசுல வந்ததுன்னு சொன்னா ஓகே, அதிகபட்சமான சேதாரம் நஷ்டமும் உங்களுக்கு தான். நான் இங்க சொல்லுங்க, நான் 5 வருஷமா இந்த விஷயத்த நான் பேசியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் 5 years did I talk to you about this? இல்ல, நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சா நீங்க பாருங்க, முடிஞ்சா பாருங்க. பட் இது ஹை டைம். இந்த ட்ரெயினை இப்ப நீங்க மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா, சங்கோச்சப்பட்டேன்னா, ஓகே, எனி சங்கோச்சம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஸ்ரத்தைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சங்கோச்சம் இருந்ததுன்னா ஸ்ரத்த இருக்கா இல்லையா? ஸ்ரத்தையில டெபிசிட் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ விஷயத்துல நீங்க உங்களோட விஷயத்தை புடிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படி புடிச்சுட்டு இருந்தா நீ பிரம்மனை புரிஞ்சுடுமான்னு சொல்லுங்க. நீங்க முடியுமா? நீங்க ஒரு விஷயத்தை புடிச்சுட்டாலே வீட்லயே சகஜமா இருக்க முடியாது. சர்வமா எப்படி இருப்பேன்? நான் சொல்றது தெரியறதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு விஷயத்த ஹோல்டு பண்ணிட்டு அதுலயே பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா அவ்வளவுதான். அது ஒரு ராகமா இருக்கட்டும், துவேஷமா, ஏதோ ஒண்ணுத்துல இருப்போம். இந்த மாதிரி நம்ம பண்ணி முன்னேறலாமா வேண்டாமா? ஓகே, அடுத்த கேம்ப் டிசம்பர்ல இதே கோயம்புத்தூர்ல நம்மளுடைய ஆஸ்தான ஆர்ஷ வித்யா குருகுலத்துல மோஸ்ட்லி பிரஷ்னோபனிஷத்து இருக்கும். இந்த கேப்ல எனக்கு நீங்க முடிவு பண்ணி உங்க சைட்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும். முடியுமா முடியாதா? இல்லையா? தப்போ ரைட்டோ ஓய் பண்ணுங்க. யாரு தப்பு பண்ணல இந்த பரம்பரையில? என்ன நினைக்கிறேல? தப்பு தான் பண்ண முடியும். ஒரு பெரிய போட்டோ வச்சிருக்காரு, அவர் எவ்வளவு தப்பு பண்ணிருப்பார் தெரியுமா? ஒரு வாட்டி தான் சொன்னேன், என்னன்னு கேட்க கூடாதுன்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன தெரியுமா ஐடியா? தப்பா சொல்லு, திருப்பி சரி பண்ணுவாரா மாட்டாரா? முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன வேணும்ட்டே தப்பு பண்ணல. என்ன சம்வாதம் நடந்திருக்காதா? அவர் சொல்லிட்டு இவர் போயிட்டு அப்படியே அவரே நோ ராவும் பகலுமா அங்க பேசியிருப்பாவா? நமக்கு முன்னாடியே எல்லாரும் இருக்கா? நம்ம கண்டிப்பா அப்படியே தட்சிணாமூர்த்தியோடைய அப்படியே அவதாரமா நம்ம வரல. சொன்ன உடனே ஓம் அப்படின்னு ஓம் சொன்னா போதும் இல்லையா? அப்படி வரல. நம்ம எல்லாருமே பாமர ஜனங்கள், கரெக்டா? அப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அதை நோக்கி ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் இல்லையா? அதையும் பண்ண மாட்டேங்கிறேன். என்ன தடுக்கிறது உங்களை? என்னோட பிஹேவியர்ஸ் ஏதாவது தடையா இருக்கா? இருந்ததுன்னா சொல்லணும். இப்போ நான் அதுக்காக ஒர்க் பண்ணுவேன். நான் கேட்கிற விதம், பார்க்கிற விதம், பேசுற விதம், இவங்கிட்ட போய் அப்படி இருக்கா? தடையா இருக்கா? இல்லையா? ஏதோ ஒரு பயமா இருக்கா? சங்கோச்சம் இருந்ததுன்னா அது யாரோட ப்ராப்ளம்? அந்த ப்ராப்ளம் சம்சாரமா இல்லையா? எதுக்கு படிக்கிறோம்? புரியுறதா? கரெக்டா? அப்ப அதையே புடிச்சுன்னு உட்கார்ந்து இருந்தா என்ன நடக்கும்னு கேக்குறேன். எப்படி நடக்கும்னு கேக்குறேன். ஐடியா தான் நீங்க தான் சொல்லுங்க. ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்க. சொல்றது புரியுறதா? உங்களுக்கு மரியாதை எல்லாம் குறைச்சலே கிடையாது, கரெக்டா? மன நிறைய பக்தி இருக்கிறது, மன நிறைய மரியாதை இருக்கு, கரெக்டா? நான் உங்களை பத்தி புரிஞ்சுட்டத என்ன? அதுக்காவது பதில் சொல்லுங்க ஜி.
அதுல எதுவும் குறைச்சல் கிடையாது. கரெக்டா? எக்ஸ்பிரஸ் பண்றதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு தெரியலன்னு உங்களுக்கு தெரியாதுமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. ஜிடி அது பெரிய எக்ஸசைஸா இருக்கும் உங்களுக்கு. ஜிடியில உங்களால கண்டுபிடிக்க முடியும் நிறைய விஷயம் நீங்க சின்சியரா பண்ணிட்டு எல்லாம் குரூப் டிஸ்கஷன்ல. அங்க லீடர் கீடர் எல்லாம் கிடையாது, எல்லாருமே குரூப் ஆகி ஒன்னொன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த மாதிரி நாங்க பண்ணினோம் ஜி. இப்போ கேனோபனிஷத்துல வந்து முண்டகோபனிஷத் பிரசன்ட் பண்ண போறா. ஏன் அவ எல்லாம் சேர்ந்து இது பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு அவளோட சொந்த முயற்சி. நான் அதை சொல்லவே இல்லை. அது மாதிரி குரூப் டிஸ்கஷன் ஒரு பெரிய பாரமா இருக்கும் நமக்கு. அது வேற பண்ணணும். நீங்க சாதாரணமா பால் பாக்கெட்டு அரிசி பருப்பு விஷயத்த சொன்னாலே நம்ம வீட்டுல யாரும் கேட்கறது இல்ல. என்ன சாஸ்திர விஷயம் பிரம்மனை பத்தி நீங்க பேசினீங்கன்னா யாரு கேட்க போறான்னு நீங்க நினைக்கிறேன். உங்களுக்காக டைம் கொடுத்து நான் காலைல வரேன் குரூப் டிஸ்கஷனுக்கு வரேன்னு வரும்போது உங்க கசக்குதா? உங்களுக்கு சங்கோச்சமோ பயமோ இருந்ததுன்னா அது உங்களுடைய ப்ராப்ளம்னு நீங்க புரிஞ்சுட்டு அர்ஜென்ட்டா அதை ஐசியூல போய் ரெக்டிஃபை பண்ணணும். சொல்றது புரியுறதா? அப்புறம் எங்கெல்லாம் நமக்கு பக்தி பாவனா கிராட்டிடியூடு ப்ராப்ளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நாம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். ஏன்? அப்பதான் நமக்கு அதுல இருந்து ப்ராப்ளத்துல இருந்து நிவர்த்தி வரும். கிராட்டிடியூட் சொல்லிட்டோம்னா அவ்வளோ ஒரு அதிகமாக ஒன்றும் கிராட்டிடியூட் எங்கேயுமே வந்து வச்சுட்டு இருந்தேன்னா ப்ராக்ரஸ் ஆகாது. எவ்வளவு உபநிஷத் கேட்டேன், நிறைய ப்ராக்ரஸ் ஆயிருக்கு 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 அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கலாம். என்ன ஆயிருக்கா இல்லையா உனக்கு தான் தெரியுமா? இல்ல எனக்கு தான் தெரியுமா? யாராவது என்ன வந்து கேட்டானாக்கா எவ்வளவு படிச்சிருக்கா அப்படின்னா படிச்சிருக்கா, நல்லா தான் படிச்சுட்டு இருக்கா அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தெரியாது நீங்க எவ்வளவு தெரியும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியாது. ஏன்? உங்களுக்கே தெரியாது. முடிஞ்ச ஒரு பிரஸ்தான திரையம் அடுத்த ஜூலைல இல்லையா பிரம்மசூத்திரம் முடிஞ்சிடும். அப்புறம் பிரகதாரண்யம் கொஞ்ச நாள் போகும், அப்படியே முடிஞ்சிடும். சத்துசூத்ரி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து அட்வான்ஸ் வரையிலோ வாங்குவோம். என்ன எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் சொல்றது புரியுறதா? இதுவே பிரச்சனைனாக்க நமக்கு முக்தா பிரம்மன் இல்லையா பூர்ணம் இதெல்லாம் எப்படி எப்படி நாம ஓன பண்ணி ஜீவன் முக்தால ஆனந்தமா இருக்கிறத சொல்றது புரியுறதா? நான் இப்ப டிஸ்கஸ் பண்றது முக்கியமா படுறதா இல்ல? நான் இது பேசுறதுனால தூக்கமே போயிடுதுன்னு சொல்ல மாட்டேலே, ராத்திரி கேம்பே மிஸ் ஆயிடுதுன்னு சொல்ல மாட்டேலே இல்லையா? உங்களோட முயற்சி எடுங்கோ ஜி, அடுத்த படி எடுத்து வைங்கோ. இதே மாதிரி மந்தமா இருக்காதீங்கோ. புரியுறதா? ரெகுலாரிட்டியா நீங்க பண்ணுங்க. ஏதோ ஒரு ஃபார்மேட்ல பண்ணி என்ன கண்டினியூ பண்ணுங்க. சின்சியரா இருங்கோ. நல்லா புரியற மட்டும் நான் அனுமதி கொடுக்கற மட்டும் என்கிட்டயே படிங்கோ. வேற எங்கேயும் போய் பார்க்காதீங்க. அது நமக்கு ரெலவென்ட் கிடையாது. அவாவா ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சொல்லி தருவா. நீங்க நீங்க எப்படி சொன்னா ரிசீவ் ஆகும்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? எல்லா கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு புரியுறதா? இப்ப நீங்க வேற யாராவது போய் கேட்டேன்னா அவளுக்கு எப்படி தெரியும்? இத்தனை நாள் அவளுடைய விஷயம் அவளுக்கு தானே தெரியும். அதனால உங்களுக்கு பிரயோஜனப்படாத. இது நீங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது இல்ல. இதெல்லாம் இங்கெல்லாம் சொல்லியிருக்கு, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்க எல்லாம்னு தெரிஞ்சுக்கிறது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, நீங்க எல்லாம்னு தெரிஞ்சுக்கிற விஷயம் அது. அதுதானே பூர்ணமத. எங்கேயாவது ஏதாவது மாத்தி சொல்றேன்னா பாரு, நான் ட்ரை கூட கிளியரா இருக்குல்ல. அதனால உங்களுடைய அனுஷ்டானம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும்னு சொன்னேன். உங்களுடைய ஞானத்துக்கான சுவாத்தியாயம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்லி இப்ப எந்த நிலையில நம்ம இருக்கோங்கிறதும் சொன்னேன். அதற்கு கில்ட் ஆக வேண்டாம், ஹர்ட் ஆக வேண்டாம். ஒரு படி எடுத்து வைப்போம், சின்சியரா அதை பண்ணுவோம்.
பண்ணி முன்னாடி போவோம். அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன்னாக்க, இந்த ஈஷாவாசியத்துக்கு யாருமே குருதட்சிணா கொடுக்க வேண்டாம். ஈஷாவாசிய உபநிஷத்துக்கு யாருமே குருதட்சிணா கொடுக்க வேண்டாம். நீங்க நான் சொன்னதை பண்ணிட்டு நான் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா டிசம்பர்ல கொடுங்க, இல்ல எப்ப முடியுமோ அப்ப கொடுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். ஓகே, கோச்சிக்கல, நான் கோச்சின்ன மாதிரியே பேசுறேன் இல்ல. இது இப்படியே பண்ணலாம், நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். டேக் இட் வெரி சீரியஸ்லி. சில பேருக்கு இது பர்சனலா இருக்கும், சில பேருக்கு ஓகேடா அப்புறம் பாத்துக்கலாம், நம்ம கொடுக்கறதுல என்ன, அடுத்த வாட்டி சேர்த்து கொடுத்துக்கலாம் அப்படி தோணும். ஜிபேயும் பண்ணக்கூடாது யாரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன சம்பந்தம்னு சொல்றேன், புரியுதா? நீங்க நான் சொன்னது பண்ணதுதான் நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். உங்களுடைய பணம் எனக்கு தேவையில்லை, நிஜமாவே தேவையில்லை. அது பணம் கொடுக்கறது இல்லைங்க அந்த விஷயம். அந்த இடத்துல நம்மளுடைய கமிட்மெண்ட்டையும், நான் இப்ப சில பேருக்கு தெரியும், நான் பெசன் நகர்ல புது கீதால கேட்டிருக்கேன், என்ன ஃபீஸ் நீங்க கொடுக்கணும்னா, வாரத்துக்கு ஃபீஸ் கொடுக்கணும், லைஃப் லாங் ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். வாரத்துக்கு உங்களுடைய டைமை ஃபீஸா கொடுக்கணும், லைஃப் லாங் உங்களுடைய கமிட்மெண்ட்டை ஃபீஸா கொடுக்கணும். இதுதான் கேட்டிருக்கேன். இது ரெண்டு தான் நீங்க கொடுக்கக்கூடிய தட்சிணா இந்த பரம்பரைக்கு. வேற எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு. என்ன தேவைன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு? சத்தியமா எதுவுமே தேவையில்லை. அப்ப சம்பாதிக்கிறேன், சாஸ்திரத்துக்காக எவ்வளவு பண்ண முடியுமே, எங்கெல்லாம் விட முடியுமோ விடலாமே. பணத்தை கையில இருந்தா தானே விட முடியும். புரியுறதா? மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். அது தவிர எவ்வளவு பேரு கஷ்டப்பட்டு இருக்கா, படிக்க முடியாம, சாப்பிட முடியாம, கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கலாம்ல, ரைட் உண்டுல்ல? புரியுறதா? இந்த நான் சொன்ன விஷயத்த நீங்க சின்சியரா பிராக்டிஸ் பண்ணி அதை எனக்கு சமர்ப்பணமா பண்ணினா போதும். கிளியரா இருக்கா? இல்ல என்வலப்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாங்கண்ணா. ஓகே, இதை சீரியஸா எடுத்துன்னு பண்ணுங்க. நான் சொன்னது வெறும்னு சொல்லல, ரியலி மீன் இட் அப்படிங்கிறதுக்காக இந்த 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 பரீட்சை நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஒண்ணுமே நஷ்டம் ஒண்ணும் இல்லையே, உங்களுக்கு ஒன்றும் பாதிக்கப்பட போறது இல்லை. இதை சின்சியரா யோசிச்சு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாமா? சோ அப்படி பண்ணிடலாம். பண்ணுங்க. இதனால யாருக்கு பிரயோஜனம்? கண்டிப்பா பிரயோஜனத்தை நீங்க பண்ணி பாருங்க. நீங்களே பண்ணினீங்கன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். அடாடா, இந்த இடத்துல இப்படி சொன்னதுனால, இப்படி பேசினதுனால, இப்படி எனக்கு இதனால இந்த இடத்துல இப்படி கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. வெரி குட். அட்லீஸ்ட் இது ஒண்ணு இந்த 6 மாசத்துல நடந்ததுனால பெரிய ப்ராக்ரஸ். நீங்க ப்ராப்பரா சிந்திச்சிருக்கேன்னு அர்த்தம். ப்ராப்பரா அப்ளை பண்ணி ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் நீங்குதுன்னா பெரிய ப்ராக்ரஸ். ஏற்புடையதா இருக்கா இல்ல அப்படியே டிஸ்ரிகார்ட் பண்ணிடலாமா இந்த டிஸ்கஷனை? ஜி யா ஆமா, துடிக்கும். Absolutely. Wonderful. ஆமா ஆமா, வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அது ஸ்தூலம். நம்ம சூக்ஷ்மத்துக்கு போயிடுவோம். ஏன்னா நமக்கு டைரக்டா காரணம் ஈஸ்வரன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். வண்டர்ஃபுல். தேங்க்யூ, வெரி குட்.
இங்க இருக்கிற யாருக்குமே கிடையாது ஜி, எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு புரியுறது, அந்த கஷ்டம் புரியுறது. என்ன இங்க உட்காருங்க, இங்க இருக்கிற யாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த தடை இருக்கு, என்ன தவிர. ஆமா, சில பேர் முக்தா இதெல்லாம் இது முடிஞ்சு போச்சு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்படி இருக்கு. இல்ல ஜி, ஃபேமிலியில தடை வருதுன்னாக்க அவளுக்கு கொடுக்கக்கூடிய டைம் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமா கொடுத்துருவோம். அப்படி பண்ணக்கூடாது. என்ன நீங்க இப்ப கோவிலுக்கு போறீங்க இல்லையா, அது கரெக்ட் தான். அது என்ன நான் என்ன சொல்றேன், வாரத்துக்கு சப்போஸ் வாரத்துக்கு 10 மினிட்ஸ் உங்களால கொடுக்க முடியும், கரெக்டா? அவ்வளவுதான். ஆமா எக்ஸாக்ட்லி, அப்படிதான் பண்ணணும், அவ்வளவுதான். ஆமாங்க, வெரி குட். கேம்புக்காகவே வந்திருக்கா மலேசியால இருந்து. அத பண்ணுங்க, போதும், எவ்வளவு முடியுமோ உங்களுடைய. கண்டிப்பா ஜி, அது டவுட்டே இல்லை. நீங்க எதுவுமே பண்ணலன்னு நான் சொல்லல, நெக்ஸ்ட் இன்னும் அதிகமா என்ன பண்ணணும் தான் நான் சொல்றேன். கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம் இல்லையா ஜி? உங்களுக்கு மட்டும் சொல்லுங்க ஜி, பாவம் ஜி எல்லாரும். இல்ல இல்ல, இப்ப சொல்ல மாட்டேன். நான் இத்தனை நேரம் பேசுனது உங்களை பத்தி என்ன பேசினேன். நிறைய விஷயம் பேசுறீங்க, அது வந்து உங்களுக்கு எங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே பக்தி அக்கறை மரியாதை எல்லாம் எங்களுக்கும் எனக்கும் எனக்கு அது இருக்கு. நானே சொல்லிட்டேன், அது ரொம்ப மைல்டா தான் சொல்லுங்க. பட் எங்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு நீங்க சொல்லல. இப்போ நீங்க அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பிரச்சனை வாங்க நீங்க சொல்லிக்க மாட்டீங்க. ஐயோ ஐயோ இல்ல ஜி, நீங்க இந்த விஷயத்தை அதிகமா பண்ணணும், அதுதான் என்னுடைய தட்சிணைன்னு சொல்ல வந்தேன். நீங்க பண்ணி காட்டுறதுதான் தட்சிணை, பேப்பர்ல ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, வர வேண்டாம் ஜி, நீங்க பிரம்மன் புரிஞ்சுட்டா போதும். அங்கிருந்து தெரியாம சொல்றேன், தெரிஞ்சுக்கின்ற அகம்பாவும் இல்ல. சரிங்க ஜி, புரியலையா? இன்னொரு தடவை படின்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆமா படியும் படிக்கிறேன். ஆமா படியில படிக்கிறேன். சோ ஓரளவுக்கு 90% முடியல, இப்போ 45%. நம்ம எப்பவே பாஸ் மார்க்லயே வாங்கி வாழ்க்கையில வந்துட்டோம். இதுல ரைட், இதுல வந்து கண்டிப்பா ஆச்சாரியாஜியெல்லாம் வரணும்னு ஆசை வேண்டாம், தேவையே இல்லை, வேண்டவே வேண்டாம், வேண்டாம் ஜி. போதும் போதும், அவ்வளவுதான். அதுல கொஞ்சம் இதை நான் சொன்னதை மட்டும் ஆட் பண்ணிக்கங்க, மோர் தென் இனஃப். இப்போ இவ்வளவு நேரம் நல்லா பேசுறீங்க, கேம்புக்கு வரணுமா வராமா தூக்கம் வரதுதான் போயிருக்கீங்க. கடைசியா நீங்க பேசுறதுல வேண்டாம் வாங்கணும் தூக்கம் வரணும் நிலைமைகள் ரொம்ப சில வேதனையா. நீங்க இன்னைக்கு நான் 30 இயர் தான் நீங்க இந்த பேசுறது இஸ் பியரிங் ஹெவி ஆன் இல்ல ஜி, உங்களை இல்ல ஜி, இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? இருங்க இருங்க இருங்க, இல்ல இல்ல, இதை இப்பவே இதை பஞ்சாயத்து பண்ணியானு. எல்லாருக்கும் நான் பேசுனது அப்படிதான் இருக்கா? குருதட்சிணாலையா? குருதட்சிணாலையா? ஆமா ஆமா சரி, இதுல எங்க உங்களை பிரியஸ் பண்ண விஷயம் அதை எனக்கு தெரிஞ்சுக்கணுமே. ஆமா, உணரல.
கரெக்ட் கரெக்ட். அதுதான் சொல்றேன். உட்காருங்க சுதாகர். இதுமா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதை தெரிவிக்க தான் நான் ட்ரை பண்றேன். இப்போ அதை நீங்க பியர்சிங்கா எடுத்துக்க வேண்டாம். உங்களை நீங்கெல்லாம் என் குழந்தைங்க இல்லையா? இல்லையா? பியர்சிங்கா நீங்க எடுத்துக்க வேண்டாம். நான் என்னோட விஷயத்துக்கு அதாவது சொல்றேன். உங்களோட அதாவது நீங்க இதை கொடுக்கறது தான் எனக்கு குருதட்சிணான்னு சொல்ல வரேன். எனக்கு இல்ல, இந்த பரம்பரைக்கு. நான் எனக்குன்னு கூட சொல்லல. கரெக்டா? ரிஷிக்கு. அதனால அதை நீங்க நம்மள ஏதோ ஹர்ட் பண்ணிட்டான்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். உங்களை எந்த விதத்திலயும் நான் டவுன் பண்ணல, இன்ஃபீரியர் ஆக்கல. உங்களை எப்படி இன்னும் அடுத்த லெவலுக்கு கூட்டின்னு போகிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கணும். கரெக்டா? அதுக்கு கரெக்டா தப்பா? அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு சாட்டையில் அடிக்கிற மாதிரி எல்லா நேரம் குதிரை அடிக்க மாட்டான், தெரியுமா? அந்த பக்கம் அடிப்பான், அந்த சத்தத்துல அது ஓடும். அது மாதிரிதான் நான் பண்ண ட்ரை பண்ணேன். இஃப் ஐ ஹட் ஃபெயில்ட் ஐ அப்பாலஜைஸ். ஓகேயா? நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா பரவாயில்ல, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவேன், அவ்வளவுதான். இதுதான் நீங்க ஜி, அதாவது இல்ல ஜி, நீங்க சாஸ்திரத்தை படிச்சு சாஸ்திரத்தை 2 வார்த்தையா சமர்ப்பணம் பண்ணுங்க நான் கேக்குறேன். உங்களுடைய 2 வார்த்தை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க, ஒரு எண்ணத்தை சமர்ப்பணம் பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல ஜி, முத்தலஜி புரிஞ்சுக்கோங்க ஜி, அவ்வளவு எமோஷனலா எடுக்க கூடாது சுதாகர் ஜி. நான் எமோஷனலா பேசல ஐயா. கேப் இல்லப்பா, அது நீங்க உங்களுக்கும் சாஸ்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கேப்பை நீங்க ஃபீல் பண்ணணும்னு சொல்றேன். உங்களுக்கு எனக்கு எங்க கேப் இருக்கு நாங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதோ விதத்துல அதை ஓபன் அப் பண்ணாம, அதை ரிவீல் பண்ணாம, உங்களுக்கு நீங்களே அதை மைண்ட்ல கொண்டு வந்துடாம ஏதோ விதத்துல தடையா இருந்ததுன்னா அதை எடுக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். உங்களுக்கும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு என்ன 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 ப்ரூஃப்? எனக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்குதுங்கிறது யாரால சர்டிஃபை பண்ண முடியும்? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க நான் தான் பண்ண முடியும் இல்லையா? இப்ப எனக்கு ஏதாவது விதத்தில் நீங்க தெரிவிக்கணும் இல்லையா? ஆமா, இல்லன்னு சொல்லல, அதிகப்படுத்தணும்ன்றேன் நான். அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டேன், இவ்வளவு வருஷங்கள்ல எவ்வளவு நாள் இந்த விஷயத்துக்காக 5 நிமிஷம் 10 நிமிஷம், வாரத்துல 10 நிமிஷம் சொன்னேன், எவ்வளவு நீங்க பேசிருக்கேன்னு கேட்டேன். யாருமே எதுவும் பதில் சொல்லல. நான் அதை பேஸ் பண்ணி தானே போக முடியும். ஆமாமா, அது ஆமாமா, அது இல்ல 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 நீங்க புரிஞ்சுக்காம இல்ல, என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்கன்ற. புரிஞ்சுக்கல நான் சொல்லல, புரிப்படலன்னு சொல்லல. சமாரோப்ல பண்ணது போறாது. சமாரோப் பண்றதுலாம் பண்றதே கிடையாது. சமாரோப்ல பண்றது நீங்க நித்தியப்படி பண்ணறதுக்கான ட்ரெய்லர். சமாரோப்ல பண்றது நீங்க நித்தியப்படி அது ரெகுலரா சம்வாதம் இருக்கணுங்கிறதுக்கான பயிற்சி. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம இந்த உபநிஷத்தை கற்ற இந்த ரிஷிக்கு என்ன கொடுக்க முடியும்? அதையே தான் கொடுக்க முடியும். அதை சமர்ப்பணம் பண்றோம். இது 2 தான். அவ்வளவுதான் சொல்றேன். சரி, அதுதான் எனக்கு நீங்க எனக்கு நக்க என்ன அதுக்குதான், அதுதான் நீங்க சாஸ்திரத்துக்கு. இப்ப அதுதான் பிரச்சனை ஆயிடுதா? இப்போ ஆமா, அதுக்கு நீ படிச்சு 2 வார்த்தை சொல்லு. ஹரிஓம் ஜி, ஜே அகண்டா அகண்டா ஆனந்த, இது ரொம்ப நல்ல வார்த்தை ஜி. இது அகண்டம்னா நான் இப்படிப்பட்டவன். ஹரிஓம் ஜி, ரொம்ப சந்தோஷம் ஜி அப்படி சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு உங்க குருதட்சிணா. இன்டராக்ஷன் இருக்கணும், சம்வாதம் இருக்கணும். ஏதோ ஒரு ஃபார்மேட்ல நீங்க புரிஞ்சதை நீங்க ஒரு வரியிலயோ, ஒரு வார்த்தையிலயோ, 2 வார்த்தையிலயோ அது ரெகுலரா, இதுதானா ஜி, நான் கரெக்டா ஜி, நான் 5 வாட்டி கேட்டேன் ஜி, இது கரெக்டா, இது கரெக்டா, இது கரெக்டா இல்லையா?
அப்படி பண்ணணும். சில பேர் நோட்ஸ் எழுதி கொடுக்கிறேன், அது வந்து ரொம்ப லாங்கா இருக்கிறது இல்லையா? அந்தந்த நேரத்துல ஒரு 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 பாயிண்ட் ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கும்ல, வாவ் ஜி இது வந்து இப்படி புரிஞ்சுச்சு கரெக்டா. அப்போ உங்களுடைய சம்சாரம் என்ன, அதை எதனால நீங்க சாஸ்திரம் படிக்கிறீங்க, ஓகே, எதனால இந்த கிளாஸ் அதை இந்த ரிலேட்டிவா பர்சனலைஸ்டா அந்த வார்த்தை வரணும். இப்ப சமாரோப்ல என்ன பண்ண போறேன், நான் சொன்னது அப்படியே அழகா சம்மரி பண்ணி சொல்லிடுவேன். அது உங்களுக்கு பிரயோஜனப்படுமா? இல்ல, உங்களோட தனிப்பட்ட முறையில ஜி. ஜி அதுதான் ஜி. வீரமுத்து ஜி, நான் என்ன கேக்குறேன், உங்களுடைய சம்சாரம் என்ன? இல்ல நீங்க இல்ல ஜி, அது உண்மை இல்லைங்க ஜி. ஒருத்தருக்கும் சம்சாரம் இருக்கா இல்லையா? சம்சாரம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? எல்லாம் பிரச்சனை இருக்குல்ல. நான் இல்லைங்க ஜி, நம்ம சுத்தி இருக்கிறவங்க பாதிக்கப்பட்ட நம்ம பாதிக்கப்படுறோமா இல்லையா? அப்ப அந்த கம்மி ஆகிறத சொல்றீங்கல்ல, என்ன கம்மி ஆகிறதுன்னு சொல்லுங்கன்ற. சரி, அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், கிளாப் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்குமா ஜி? இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்குமா இங்க இருக்கிறவங்களுக்கு? இல்ல, அந்த ரிலேட் பண்ணணும். ரிலேட் பண்ணி கிளாஸ கேட்க 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 உங்களுக்கே அது அப்பதான் ஓன்னு உங்களுக்கு இதுவாகும். இதை ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ட்ரை பண்ணா என்ன ட்ரை பண்ணீங்க, ஏன் ட்ரை வரல இல்லையா, என்ன வந்தது என்ன வரல, இதெல்லாம் சொல்லல எனக்கு, நான் பாவம் இல்லையா? அப்படி பண்ணுங்க. Amma, beyond that, you have not recognized the need to dwell and discuss about the Shastras with the right person. அது எப்படி அது பிரயோஜனப்படாதேன்னு கேட்கிறேன். நான் சொல்றது கரெக்டா இருக்கா? நான் அதுக்கு தான் பிரமாணத்தோட பேசுறேன். நான் அது எவ்வளவு முடியுமோ அந்த நோக்கி சிந்திங்கள், அதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைங்க. அதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய சமர்ப்பணம்ங்கிறேன். நான் என்ன தப்பு இல்ல. அதுக்குதான் நான் சொல்றேன், சமாரோப்பணம் முடிஞ்ச உடனே சமாரோப் ஆயிடு. நீங்க ரொம்ப ரைட்டா புரிஞ்சுட்டு இருக்கேன். அப்பாடா, ஏதோ ஒரு ஒருத்தருக்காக கம்யூனிகேட் ஆச்சு. இது ஹானஸ்டி. கிளாப் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் போய் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னு ஒரு இன்ஹிபிஷன். அதை எப்படி நான் ஓவர் கம் பண்றேன்னா, ஒவ்வொரு நித்தியசுவாத்தியாயம் ரெகுலரா பண்றேன். நம்பர் 2, குரூப் டிஸ்கஷன்ல வந்து வெரி டீப்லி இன்வால்வ். வெரி குட் அப்பா, எக்ஸலென்ட். அந்த லக்ஸரி உங்களுக்கு அனுகிரகம் இருக்கு. வெரி குட், வெரி நைஸ். நிச்சயமா. Overcome some of the late joiners. Number 3 வந்து go again. Slightly I'm now reading on Sanskrit also. And you saw the words are in order to understand more. I got also very. So I have understood. முதல்ல நித்திய சுவாத்தியாயம் பண்ணுவோம். நான் எப்போ என்னோட டைம்ல எழுதிருக்கேன். அப்புறம் I found everyone is taking notebook and taking your confirmation. அதுக்கப்புறம் நானும் சரி we have to write and every month. That is also added step on my. கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபார்மேட். கரெக்ட். அவ்வளவுதான். Yes. I have every week at least 3 to 4 subjects on which I dwell. So I have some points to ask. I sometimes think my question answer na vandrom, nama question vandrom.
கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம புத்திக்குள்ள விஷயம் என்னன்னாக்க, நம்ம எல்லாரும் நிறைய விதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்போம், நிறைய விதமான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வந்திருப்போம். அப்ப நம்ம கிளாஸ் கேட்கும்போது அதுவே தான் இதுதான் சொல்றாரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஊர்ஜிதமாகும். இன்ஃபேக்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா அது அது வேதாந்த டீச்சிங்காவே இருக்காது. அது நீங்க பேசி வெளிப்படுத்தினாதான் என்னால அதை உடைக்க முடியும். ஏதோ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட்டா பகவான் தான் எல்லாம் பண்றான், அந்த ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த 3 மணி நேரத்துக்கு அவுட்டு. என்ன பகவான் என்ன பண்றான் எங்க பண்றான்? அதுக்கப்புறம் அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, வாவ், நமஸ்காரம் பண்ணி ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அதுதான் லர்னிங் ஜி. என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குருஜிக்கு தெரியும். ஒரு சில ஆக்டிவிட்டிஸும் எனக்கெல்லாம் வந்து குருஜியோட ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ஆத்மாத்மா எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. இதில் ஒன்னே விட அவர் சொன்னது 4, 5, 6 பாயிண்ட் சொன்னது எல்லாமே என்னுடைய மனசுக்கு ஆணித்தரமான வார்த்தைகள் ஒன்றுமே. இதில் வந்து nobody can deny these words. First of all, ஏன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இங்கே நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். எல்லாரும் எப்படியும் நம்ம ஒரு 2ஆம் கிளாஸாக படிச்சிருப்போம் இல்லையா, 1ஆம் கிளாஸாக படிச்சிருப்போம் இல்லையா, ஸ்கூலுக்கு போயிருப்போம், காலேஜுக்கு போயிருப்போம், எல்லாம் படிச்சிருப்போம். எப்படி படிக்கிறோம்? We have studied education. It is also one of the educational institution. இதில் நம்ம காலேஜுக்கெல்லாம் போயிருப்போம், ப்ரொஃபஸர், பிரின்சிபல் எல்லாரும் நம்ம பேசுகிறாங்க, அவரும் கிளாஸில் என்ன கேட்கணும். அந்த ப்ரொஃபஸர் என்னைக்காவதுனா என்னை வந்து டிஸ்கஸ் பண்ணு, நீ பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுருக்காரா? நம்பர் 1 அது பாருங்க. இன்னொன்னும் என்னுடைய ஹானஸ்டாக சொல்கிறேன், எஸ்பெஷலி சான்ஸ்கிரிட் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ்லாம் என்னென்னா, நான் வந்து 2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் அனேபிள் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன். எனக்கு ஹிந்தி சான்ஸ்கிரிட் எதுவும் அக்ஷரம் கூட தெரியாமல் நான் இருப்பேன். ஐ ஃபெல்ட் கில்ட்டி. ஐ டிட் லேர்ன் தட். ஐ அம் ட்ரைங் டு லேர்ன் சான்ஸ்கிரிட் நவ். இதுல என்ன சொல்ல வரேன்னா, யாராவது நம்ம இந்த மாதிரி இந்த காலேஜ்லயோ இல்லை ஸ்கூல்லையோ டீச்சர்ஸோ இந்த மாதிரி எனக்கு கேளுன்னு இந்த மாதிரி யாராவது கேட்டுருக்கலாம். ஐ எம் கம்பேரிங் த சேம் திங். இட் இஸ் ஆல்சோ எஜுகேஷன் ஆன் தி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹி இஸ் அவர் பிரின்சிபல் கம் ப்ரொஃபஸர் கம் டீச்சர் கம் அவர் குரு. இதில் ஸோ அவர் கேட்கறதுல என்னை பொறுத்த மட்டும் அவரே இல்லைங்கிறத நான் என்னுடைய கணிப்பில் நான் சொல்கிறேன். ஏங்கிறது I felt guilty. I didn't discuss with him whether he had to class of my preoccupation. Even that is also he has at least improved the career. Whatever preoccupation that is concentrate on this. And now the adikada Korea he told me. I really wholeheartedly accept. I bow down to him for that. கண்டிப்பா ஜி. இதில் என்னன்னா, இது மாதிரி அவர் கேட்கறதுல வந்து நான் ஒரு குறையுமே இல்லை. அதாவது இவ்வளோ ஃப்ரீயாக ஒருத்தர் வந்து நீ என்கிட்ட பேசு கேளுன்னு சொல்கிறாருன்னா, இது வந்து இவரை நம்ம டீச்சர்னு சொல்கிறதா, ப்ரொஃபஸர் சொல்லலாம், குருன்னு சொல்கிறதா, எல்லாத்துக்கும் மேலேங்கிறது தான் நான் என்னுடைய. ஆமாம். இப்போ அபராவித்யா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ரொஃபஸர் காலேஜ் அவர் சொல்லி கொடுப்பாரு. நீ ஏதோ ஒன்று படிச்சுண்டு உட்காருங்க ஜி, எல்லாம் யூடியூப்லலாம் பார்த்துட்டு எல்லாம் படிச்சுட்டு ஏதோ விதமாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது தான் அபராவித்யாவுடைய நோக்கம். அந்த ப்ரொஃபஸருக்கும் அது தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்கும் அது தெரியும். அவ சம்பளம் வாங்கின்னு வேலையை பார்த்துன்னு போயிடுவா. இதை இழிவுபடுத்தலை, அதுதான் அந்த சிஸ்டத்துக்கு அது போதும். இங்க எப்படி பராவித்யா இல்லையா? நான் பிரம்மன் வேற ஆல்ரெடி இல்லையா? நான் பிரம்மன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்ணுக்கு தெரியாது, மூக்குக்கு வராது, காதுக்கு வராது. அப்படிப்பட்ட விஷயத்த எப்படி படிச்சுட்டு எப்படி புரிஞ்சுதா இல்லையான்னு எப்படி தெரியும்? கரெக்டா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஏதாவது நடக்கிறதா இல்லையான்னு எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூலு அங்க வந்து சம்மாதம் இருக்கணும். இதுதான் ஒரு 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 குரு சிஷ்யால இருக்கக்கூடியது. இல்லைன்னா அந்த குரு சிஷ்யாங்கிற பாவனா மட்டும் இருக்கு, குரு சிஷ்யா இல்லைன்னு தான் பிரமாணம் சொல்றது. நான் உங்களை சொல்லலை, அப்படி நான் புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுறது எல்லாமே பிரமாணத்தை நானா என்னுடைய கருத்து சொல்லலை. நீங்க ஹர்ட்டிங்கா எடுத்துக்காம இத உங்களுக்கு கொடுத்துருக்கிற பரீட்சையா எடுத்துக்கோங்க.
டெஸ்டா எடுத்துக்கோங்க. அப்பதானே உங்களுடைய, இவர் சொன்னார் இல்லையா ஹானஸ்டா, என்னுடைய ஒரு சங்கோச்சம், இன்ஹிபிஷன் சொன்னார் இல்லையா, எனக்கு ஒரு சங்கோஷம் இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க ஏதாவது கிளாஸை கட்டடிச்செல்லாம் கொஞ்சம் கோவமா சொல்லுவேன். படிப்பு கேட்டேன்னா நான் கோச்சிக்க மாட்டேன். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? நான் படிப்பு நீங்க தனியா கேட்டா எப்படி சொல்லி கொடுப்பேன்னு தெரியுமான்னு கேக்குறேன். யாருக்கு தெரியும்? கேட்டவாளுக்கு தெரியும் இல்லையா? கரெக்டா? கேட்டவாளுக்கு தெரியும் கண்ணா இல்லையா? உங்களை கண்ணாக மணியாக வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹர்ட் மட்டும் ஆயிடாதீங்க. ஹர்ட் ஆனா பரவாயில்ல. இந்த ஹர்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரியா ஆக்கும்னாக்க அந்த பாப்பத்தை நான் எடுத்துக்கிறேன் இல்லையா? இல்லையா? உங்ககிட்ட இருந்து வேண்டாம்னு சொல்றது உங்களை ஒதுக்கி வைக்கிறதோ தள்ளி வைக்கிறதோ உங்களை புறக்கணிக்கிறதோ இல்ல. நீங்க இதை விட ஒரு அதிகமான உங்களுக்கு சௌரியமானது அந்த கவர்ல போட்டு கொடுக்கறது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த தட்சிணாவை நீங்க கொடுக்கணும்னா பரம்பரைக்கு எவ்வளோ நீங்க சமப்படணும், அதுல எவ்வளோ அளவுக்கு நீங்க முதிர்ச்சி அடைவேல், எவ்வளோ தூய்மை அடைவேல் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றது புரியுதா? எனக்கு என்ன வேணா நீங்க எவ்வளவு வேணா கொடுக்கலாம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் யூ நாட் ஸ்டடியிங் ஆர் நாட் டுவெல்லிங் இன் சாஸ்திராஸ். நீங்க படிக்காம சாஸ்திரத்தை கேட்காம அப்படியே என் மேல அன்பு செலுத்தினேன்னா அது எனக்கு வேண்டாம். வேண்டானாக்கா என்ன, அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. எப்போ நீங்க படிச்சு அந்த விஷயத்துல இருந்து அந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுண்டு அந்த சாஸ்திர ரிஷி அந்த பரம்பரை அந்த ரெவரன்ஸ் அந்த அன்பை வந்து உங்களுடைய ரெவலேஷனா நீங்க கொட்டுறீங்களோ அதுதான் இந்த பரம்பரைக்கு வேணும், அதுதான் எனக்கும் வேணும். நான் சொல்றது புரியுறதா? இதோட பெஸ்டா ஒன்னு கொடுங்கன்னு கேக்குறேன், கொடுக்க மாட்டேன். நான் மினிமம் தான் உனக்கு கொடுப்பேன், அல்பம் தான் கொடுப்பேன்னாக்க நான் என்ன பண்றது? நான் கேக்குறது புரியுறதா? நீ உங்களால எது கொடுக்க முடியுமோ, இப்ப எது கொடுக்க முடியலையோ அதை கேக்குறேன் இல்லையா? அதனால ஹர்ட் ஆயிடுச்சா? இதோட பெருசா கொடுங்கன்னு கேட்டா கொடுக்குறேன் ஜி, எவ்வளவுனா கொடுக்குறேன்னு சொல்லுவேன். நீங்க கொடுங்கன்ற மெட்டீரியலா வேண்டாம் எனக்கு. அறிவா கொட்டுங்கோ, குரோத்தா கொட்டுங்கோ, ஞானமா கொட்டுங்கோ, படிப்புக்கு படிப்பா கொட்டுங்கோ. என்ன எல்லாம் கன்வின்ஸ் ஆயிட்டா? இப்போ இல்ல ஒன்னும் கோபமா இருக்கா? கிளாஸ்ல எதுவும் ஆயிடக்கூடாது. ஜி நமஸ்தே ஜி. சரி, ஆமாஞ்சி. சரி சரி, ஆமாஞ்சி. ஆமா 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 கரெக்ட். ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சிருக்காதுங்கிற ஐடியாவா? வெரி குட். இந்த கொஸ்டினுக்கு நீங்க அவளுக்கு தான் கிளாப் பண்ணணும். இதுக்கு பேரு பக்தி. எழுந்து எப்படின்னு கேட்கறா பத்தியா, அதுதான் உண்மையான ஸ்டூடெண்ட். ஏன் எனக்கு புரிஞ்சிடல நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கறது, அப்படின்னா கிளியரா இருக்கான்னு அர்த்தம். வெரி குட் ஜி, யூ ஆர் எக்ஸாம்டட். புரியுறதா அது? இப்ப நான் திட்டி இருக்கணும்ல என்ன? அதான் கரெக்ட். நான் எனக்கு புரியலன்னு எப்படி சொல்றேன்? கரெக்டா? அப்படி கேட்கறது ஓகே. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க இதுதான் எனக்கு புரிஞ்சிருக்கு, இதுதான் எனக்கு புரியலங்கிற இது அதை சப்மிட் பண்ணினேன்னா, புரியாததுக்கு நம்ம உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா we can work together and grow. எனக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நீங்க ஓன் அப் பண்றது கரெக்ட். என்ன புரிஞ்சிருக்குங்கிறத கம்யூனிகேட் ஆயிடுதான்னு பாருங்க. கரெக்டா? கரெக்டான ஆட்டிடியூட். ஆனா என்ன நீங்க சப்மிட் பண்ணல, எனக்கு புரிஞ்சது புரியலன்னு, அதை பாரு. அதுதானே சமர்ப்பணம், அதை தானே கேட்கிறேன் இப்போ. கரெக்டா?
ஆ. எல்லாரும் டிஃபென்ஸ் மோட்ல போறா. ஜி நீங்க எதுவுமே பண்ணலன்னு நான் சொல்ல. ஆமா ஜி, கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி. எதுவுமே நீங்க பண்ணறது இல்லைன்னு சொல்லல, இன்னும் பண்ணணும் அதிகமான்னு சொல்றேன். நித்தியமா பண்ணணும். நித்திய சுவாத்தியாயத்தை வச்சு சொன்னேன். அதோட விஷயமா இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஹிபிஷன் இருந்தா அதுல இருந்து வெளியில வரணும். அது சம்சாரம். இதெல்லாமே கனெக்டட் டு ஸ்டடிஸ் தானேப்பா. எங்க உங்களுக்கு அர்த்தம் ஆகுன்ற இல்லைங்க, புரியல எனக்கு. சப்ஜெக்ட் தவிர எங்கேயும் போகலையே. உட்காந்து மாமி பத்தியோ ஃபேமிலி பத்தியோ நான் பேசலையே. யாருக்கும் தெரியாம ஒரு சீக்கிரட்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் வார வாரம், தெரியுமா? யாருக்கும் தெரியாம நாங்க திங்கக்கிழமை லதாஜி ஆத்துல போயிட்டு எல்லா உபநிஷத்தும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். முண்டக உபநிஷத் பண்ணி முடிச்சிட்டோம். நான் சொல்லித்தரேன் அவளுக்கு. அவ 2-3 பேர் நேரில் உட்காந்து கேட்கறான். ஆன்லைன்லாம் கிடையாது. அவ இன்ட்ரெஸ்டடா போன கேம்ப் கேட்டதுனால அதை பண்ணி இப்போ தசசாந்தி முடிச்சு முண்டகோபனிஷத் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது போயிட்டு அடுத்த வாரத்திலிருந்து கேனோபனிஷத் ஆரம்பிக்கும். நடந்துட்டு இருக்கு பாரு. நான் சொன்னது கம்யூனிகேட் ஆயிடுச்சு இல்லையா? யாருக்கும் எதுவும் கோபம் இல்லையே இல்லையா? நீங்க முயற்சி பண்ணுங்க. அவருக்கு வீரமுத்துஜி அகம் பூர்ணகா சொல்லிட்டாரு, அதனால அவரும் எக்ஸாம்டடு இல்லையா? தேவைன்னா நிஜமா ஜி எப்பவுமே நிஜமா தேவையான்னு பாருங்க. இப்ப நீங்க சொல்லிட்டே இல்லையா, உங்களுக்கு எவ்வளவு வீடு இருக்கு? வீடே இல்லையா? இல்ல ஜி, சொத்து வச்சிருக்கீங்களா? இருக்கு இல்லையா? எழுதி கொடுத்துருங்க. ஓகே, உட்காருங்க. அவர் பூர்ணன் உட்காருங்க. எங்க ஊர்னா அதான் பண்ணுவார். டேய் அவர்கிட்ட எல்லா பேப்பரும் எடுத்து வாங்கடா அப்படின்னு. அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். சிந்திச்சு பாருங்க. இப்போ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரஹானா இருக்கிற சொத்து பத்து எல்லாமே எடுத்து இந்தாங்க ஜி நீங்க வச்சுக்கோங்க. அப்படி நேச்சுரலா வருதா பாருங்க. இல்ல ஆமா ஜி. சரி, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா பிரயோஜனப்படுறதுன்னா ஓகே. நான் இப்ப சொன்னதை மட்டும் யோசிங்க, அது முடியறதா பாருங்க. ஜி வெரி குட், ரொம்ப சந்தோஷம். சரி ரைட்டு. என் போன் வச்சுட்டு இருக்கேன்னு தெரியறது. சரி ஆமா ஜி, ரொம்ப சந்தோஷம். இல்ல மாறுதல் அடைஞ்சிருக்கிறது ஓகே ஜி. சப்ஜெக்ட் வேதாந்தம் புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஐயோ அப்படி சொல்ல முடியாது. அது கரெக்டு தான். நீங்க இந்த நம்ம மார்க்கத்துல இருக்கோம், இதுபடி நம்ம பண்ணக்கூடாதுங்கிற மாற்றம் கண்டிப்பா அதுதான் ஆரம்பம். இப்போ நீங்க இப்போ முண்டக உபநிஷத் படிச்சிருக்கேன் இல்லையா? ஏதோ ஒரு தனியா கிளாஸ் கேட்டு இருக்கு. இவெல்லாம் கடந்த 6-7 வருஷமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6-7 வருஷமா இல்லையா என் கூடவே டிராவல் பண்ணி வந்தவா, பிரஸ்தான திரையத்தை முடிக்க போறவா. இப்பவாவது நான் இதை சொல்லலைன்னா இல்லையா எனக்கு ஏதோ ஒரு குறையா இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா ஜி? ஆமா 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 கரெக்ட். எஸ் ஆமா, கம்பல்சரி கிடையாது. நான் இப்ப சொன்னது கம்பல்சரி கிடையாது இல்லையா? அதுல எனக்கு டவுட்டே இல்லை கண்ணா, அதுல எனக்கு டவுட்டே இல்லை. அந்த லெவல்ல நீங்க கிராஸ் பண்ணியாச்சு. நான் இப்ப பேசுறது தத்துவத்தை பிரடிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, அந்த பரிப்பிரஷ்னேன மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். ஆமா அது அது பரவாயில்ல ஜி.
யா 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 ஐ அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா இல்ல அந்த 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. ஓகே, நிஜமாவே கிடையாது எனக்கு. நீங்களும் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டேன். ஓகே, நானும் அந்த ஸ்டேஜ் எப்போ தாண்டிட்டேன். நான் சொல்றது இந்த ஒரு பாயிண்ட் தான். இட் இஸ் எ சாதனா ஃபார் யூ ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் அ சீக்கர் ஆஃப் நாலேஜ். கரெக்டா? நீங்க இப்ப என்னவா இருக்கணும்? சீக்கர் ஆஃப் நாலேஜ்னா கிளாஸ்க்கு வரதுக்கிறது எல்லாமே இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி. கரெக்டா? அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இதுக்கு அடுத்தது இந்த பரிப்பிரஷ்னம் அப்படிங்கிறது வந்து இல்லையா, இந்த இந்த இன்டராக்ஷன் வந்து ப்ராப்பரா ரீடிஃபைன் ஆச்சு, ரிஃபைன் ஆயிடுதுனாக்க உங்களுக்கு இதை விட அதிகமான பெனிஃபிட்டும் இல்லையா, ஞானம், மனநம், அதுக்கப்புறம் நிஷ்டை, அதுக்கு சப்போஸ் அதுக்கு கீழே ஏதாவது தேவைன்னா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அது டோர் ஓப்பன் ஆகும்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான், டவுட் இல்லையே. உங்களை உங்களை நீங்களே நம்ம இதெல்லாம் பண்ணலையே அதை சொல்றோம் அப்படி நான் சொல்லவே இல்லை. நீங்க என்ன பண்ணல, இதெல்லாம் பண்ணவே இல்லையே அப்படி நான் லிஸ்ட் பண்ணல. எது நீங்க பண்ணணும் தான் நான் இப்ப சொன்னேன். கரெக்டா? கரெக்டா? கம்யூனிகேஷன் கரெக்டா? எது நீங்க நெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க என்னெல்லாம் பண்ணலன்னு உங்களுடைய குறைய ஒண்ணுமே சொல்லலை இப்போ. கரெக்ட்? 2 வருஷம் நித்திய சுவாதைய படிச்சிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு கிரெடிட். எவ்ரி டைம் பிரக்னான் பிரஷர் இவ்வளவு கிளாஸ் பண்றோம்னா அதெல்லாம் யாரு படிக்கிறா? நீங்க தான் படிக்கிறீங்க. கரெக்டா? அது இல்லாம இதெல்லாம் நீங்க இல்லாம அதெல்லாம் நடக்குமோ? அதனால எந்த விதத்திலையும் உங்களுடைய கிரெடிட்டை நான் எடுத்துக்கவே இல்லை. அடுத்த லெவலுக்கு நான் சொல்லக்கூடிய தேவையா இருக்குமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தோணுறதா இல்லையா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆப்வியஸா யூனிவர்சலா பட்டது. புரியுறதா? சில பேர் வந்து பண்ணதுனால அவளை கொஞ்சம் சொல்லி அவ இப்ப கம்ஃபர்டபுளா பண்ணிட்டு இருக்கா. தேர் சீயிங் தி பெனிஃபிட். அங்க பரீட்சை பண்ணிட்டு நான் இங்க வந்து சொல்றேன். ஒருத்தர் 2 பேருக்கிட்ட 2 3 4 5 பேருக்கிட்ட நான் இப்ப சொன்னதை பரீட்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஜென்ரலா வந்து பேசுறேன். புரியுறதா? இப்ப சில பேர் கை தூக்கினா இல்லையா, இவாள்கிட்ட நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். பேசுங்கோ கேளுங்கோ, ஏன்னு பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு. முக்கியமா காரியக்கர்த்தல் கிட்ட அது பண்றது ரெகுலரா. செம்ம திட்டு வாங்குவாங்க, செம்ம பாட்டு வாங்குவாங்க, ஹர்ட்டாவது கில்ட்டாவது அப்படியே குத்திடுற மாதிரி இருக்கும். தெரியுமா? ஆனா ஜி அப்படி பண்ணுங்க ஜீன் அவ வந்து அலோவ் பண்றேன். யாருக்கு எப்படியோ அப்படி இல்லையா, யாருக்கு என்ன வியாதியோ அதுதானே ஜி சர்ஜரி பண்ணணும். ஜென்ரலா எல்லாரையும் ஒரு வெட்டு வெட்டக்கூடாது இல்லையா? எனக்கு எல்லார பத்தியும் தெரியும் இல்ல, நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு போன 2 வருஷத்துல. எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது எல்லாத்தோடைய பெனிஃபிட்ட நான் இப்போ உங்கள்கிட்ட இது பண்ணினா நல்லா இருக்கும்னு சொல்றேன். கரெக்டா? அவாழ நாழ நாழ அவாழ இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கும் என் ஸ்டூடெண்ட்டுக்கும். தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? எங்க ஆத்துக்காரிக்கே தெரியாது. புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். அப்பதான் அந்த விஷயம் ஓகே அப்படின்னு அவ குரு ஆவா. அதுக்கு எவ்வளவு வேணா செதுக்கிக்கலாம் நம்மள. ஓகேவா? சொல்லு ஜி. நானும் கை தூக்கினேன் இல்லையா, முதல் கிளாஸ் குருஜா சொன்னார், யாராவது சொல்லுவார் ரொம்ப ஈஸியா படிச்சு கிடிச்சு நம்மளால பண்ண முடியாது. மைக்ல சொல்லிருந்தா அப்படியே சொல்ல. குருஜி எதுன்னு சொல்லுவார்னாக்க கிளாஸ்லேயே சொல்லுவார், நீங்களாம் யாராவது உங்கள் ஆத்துக்கு சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா கூட நான் வருவேன், வெளில போகலாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப ஈஸியாக பட்டது. நான் படித்து இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், இது வந்து ரொம்ப ஈஸி. வண்டி எடுத்து நேராக போய் ஜி வாங்க நம்ம டிஃபன் சாப்பிட்லாம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு இருந்தோம். நான் ஏதோ பேசிட்டு இருந்தேன், அது என்ன பண்ணோம் இது என்ன பண்ணோம் எல்லாம் பேசி முடிச்சு குருத்து கேட்டார், எப்படி எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டார். இல்லை ஜி நீங்கள் தான் பேச வர சொன்னேன், தான் பேசினேன். நான் பேச வர சொன்னேன், இது பேச வர சொன்னேன், நீ ஃபோன்லேயே பேசியிருக்கலாமே, அது எதுக்கு எங்கிட்ட வந்த, அது 2 இட்லி சண்டை உங்களுக்கு அப்படின்னு திட்டி விட்டார். அப்புறம் திரும்பி வந்து யோசிச்சேன், அப்போ எதுக்கு வர சொன்னார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 வாட்டி இது மாதிரி போன அப்புறம் தான் புரிஞ்சுது ஃபோக்கஸ் வந்து குருஜி எப்போ பேசினாலும் எதை பேசினாலும் கரையக்கர்த்தா மீட்டிங் திட்டினா கூட அந்த சாஸ்திரம் பிரமாணம் அதை விட்டு வெளில போக மாட்டார். கர்ம யோகம். ஸோ அது என்னன்னாக திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் 3 Idiots படம் மாதிரி தான். சால்ட் வாட்டர் இஸ் a குட் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு படித்தா போகாது, பயன்படுத்த தெரியணும்.
இப்போ நம்ம நிறையா கிளாஸ் கேட்குறோம், நிறையா சம்சாரம்னு சொல்கிறார். இப்போ கூட கேட்டார், யார் உங்களுக்கு சம்சாரம் என்னன்னு. அப்போ வந்து அந்த ரெலவன்ஸ் வராத வரைக்கும் இது பலன் இல்லை அப்படிங்கிறதான் குருஜியோட பாயிண்ட். திரும்பி திரும்பி ஆன்கர் பண்ணுறார். அதுக்கு சம்வாதம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட வியூ என்னன்னா, முதல்ல நீங்கள் குதிச்சிடணும். அவர்கிட்ட போய் உட்காந்து முன்னாடி போய், ஜி எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு வாரமாக ஒன்றுமே படிக்கல, படித்ததெல்லாம் மண்டையில ஏறல அப்படின்னா சொல்லிட்டேன்னா, அப்புறம் அங்கேருந்து வரதா சொல்லி கொடுப்பார். ஏன் புரியல, என்ன படித்த அப்படின்னாவது கேட்பார். இது வந்து ஈஸியஸ்ட் வே டு கமிட் என்னன்னா, முதல்ல குதிச்சிருங்க குளத்துல. யாராவது காப்பாற்றி விடுவோம், நம்ம பார்த்து கவலைப்பட வேண்டாம். ஸோ அது மாதிரி 4-5 மீட்டிங் இப்படி தான் நான் பண்ணேன். போவேன், சாப்பிடுவேன், திட்டு வாங்கிட்டு வருவேன். ஒரு திரும்பி போய் சாப்பிடுவேன், திரும்பி திட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம வந்து விவகாரம். நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் அது மாதிரி முதல்ல தைரியமாக கால் எடுத்து வச்சிடணும். அது ரொம்ப யோசனை பண்ணக்கூடாது. இன்ஹிபிஷன்லாம் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு என்னைக்கு இன்ஹிபிஷன் இல்லை. இப்போ நிறையா இப்போ நான் படித்த சப்ஜெக்ட்லாம் எங்கள் ஆஃபீஸில் வந்து 100 பேருக்கு பேசுவேன். இது குருஜிக்கு நேரம் அதே பேசும்போது எனக்கு வந்து வரவே வராது. ஸோ அப்போ என்னன்னாக்கா தேவையில்லாமல் நான் என்னை வந்து லிமிட் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் தான் சொல்லிட்டாரே, ஒன்றும் தெரியாது, அது தெரியாங்கிறத வந்து என்கிட்ட சொல்லு, அப்போ தான் என்ன தெரியாது தெரியும்னு சொல்லதான் சொல்கிறார். அதுக்கு சொல்லவே மாட்டேன்னா எப்படி மேஜிக் பண்ண முடியாது அவரால். அவனுக்கு என்ன புரியலன்னு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கமிட் பண்ணிக்கோங்க. குருஜி வராருனா, ஜி எங்காவது சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு என்ன முடிஞ்சதோ போட்டுட்டு ஏதாவது சாஸ்திரத்தில் சொல்லுங்க, ஏதாவது தப்பு சொல்லுங்க, தப்பா சொல்ற அட்லீஸ்ட் ப்ரொனன்சியேஷன் கற்றுக்கோனா சொல்லி கொடுப்பார். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல போய் கமிட் பண்ணிடணும், குளத்துல குதிச்சிடணும். அப்புறம் அவர் பார்த்துப்பார். அந்த ஸ்டெப் எடுக்கிறது தான் முக்கியம். அதனால நம்ம வந்து சரியா தெரியலையா அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நான் பண்ணது இப்படி தான், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் லேட்டாக தான் சேர்ந்தேன். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீதா கிளாஸில் உட்காந்து கதா கலட்சியம் மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் ரெகுலராக வரே அப்படின்னா, சரி ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டேன். கோயம்புத்தூருக்கு வாங்குவேன் அப்படின்னா, சரி கோயம்புத்தூர் வந்துட்டேன். அங்கே வந்த பஞ்ச கோஷம் என்னமோலாம் சொல்கிறேன், என்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் குடிச்சிட்டு போய் சொன்னேன், ஜி நீங்கள் பாட்டு என்ன தள்ளி விட்டே, நான் மட்டும் உட்காந்துருந்தேன், கீதை ஏதோ சிம்பிளாக சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தேன். இது வந்து பஞ்ச கோஷங்கிற அவஸ்தா திரையங்கிற எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன அதெல்லாம் புரியாட்டி பரவாயில்லையே, உனக்கு இப்போ நீ ஆத்மா அப்படின்னு சொன்ன புரிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்னாரு. ஓ அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிருந்தேன். அது வந்து அப்போ ஸ்டேஜ், இந்த ஃபுல் ஸ்கீமில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீ எல்கேஜி பாஸ் பண்ணிட்ட, அதுக்கு வந்து இது புரிஞ்சுக்கோ. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது செகண்ட் டைம் அதே பதில் சொன்னாக்க உதவணும், அறிவு இருக்க உனக்கு நீதியாக சொல்லிடுறப்பன்னு திட்டுவார். ஸோ முதல்ல நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, வெக்கம் மாடெல்லாம் பார்க்கக்கூடாது, திட்டதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு பழக்கம் தானே, ஆற்றுல வாங்குறாதா அதெல்லாம் அப்படி இருக்கிறதா அப்படின்னு நாங்கள் வாட்டுக்கு போய் தைரியமாக போய் கமிட் பண்ணிக்கணும். ஜி எனக்கு ஒன்றும் தெரியல, நான் கேலண்டரில் எழுதி கொடுத்தேன் 10 நாள் ஓபின்னு எழுதி அப்படியே கொண்டு காமிச்சு, நான் 10 நாள் படிக்கல, சரி என்ன பண்ண போற, இல்லை இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேன், அப்போ அது கமிட் பண்ண அவ்வளோதான். ஸோ அது மாதிரி பண்ணோம்னா அட்லீஸ்ட் செல்ஃபு கிடைக்கும். அவரும் சொல்லியிருக்காரு, நீ வந்து படிக்கலையா வந்து சொல்லு, ஆப்ஷன் கொடுக்குறேன், 5 சப்ஜெக்ட் படிக்க முடியல, அப்போ இதுக்கு மேலே ஒன்றும் ஆப்ஷன் கொடுக்க முடியாது அவரால். ஸோ அதனால மினிமம் பண்ண வேண்டியதுன்னா கமிட் பண்ணிக்கோங்க, பயப்படாமல் குதிச்சிருங்கோ. தெரியறதோ தெரியலையோ, இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் இந்த சுக்லாம் பரதம் அந்த மந்திரத்தை எடுத்துச்சு, எனக்கு இதான் நான் படிக்கிறேன் இப்போ அப்படின்னா சொல்லுங்க, அதுலேயே தான் நம்ம எடுத்து கொடுப்பார். அதனால நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக திங்க் பண்ணாதீங்க, ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. தெரிஞ்ச மந்திரத்தில் தெரிஞ்சதில் தத்துவபோதத்துலேருந்து கூட ஒன்று எடுத்துட்டு ஏதோ ஒன்று தெரிஞ்சு சொல்லிட்டீங்கன்னா அதுலேருந்து சம்பாதம் ஈஸியாகிடும். அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கஷ்டம். அந்த பேபி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் இல்லை. இப்போ குருஜி சொன்ன மாதிரி இப்போ எவ்வளோ திட்டினாலும் என்ன வேணால் கரெக்டே பண்ண முடியாது அவரால். எவ்வளோ பண்ணி பார்த்து அப்படியே பண்ண முடியாது. ஃபோன் பண்ணி திட்டினா கூட சரிங்க ஜி ஓகே ஜி அப்படின்னு அவருக்கு யோசிக்கணும், நம்ம திட்டினோமா இவனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், கவலையே பட வேண்டாம். அது ஃபர்ஸ்ட்டாக தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஈகோ பார்க்கக்கூடாது, நம்ம 50 வயசு ஆயிடுது, நம்ம பெரிய கம்பெனியில் பெருசு, நம்ம 1000 அதெல்லாம் எல்லாம் விட்டுடுங்க. சாஸ்திரம் நம்ம 0 அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருங்க, அதுக்கப்புறம் கவலையே இல்லை. அது பட்டு அப்புறம் அவர் பார்த்துப்பார். அவரே 2 வாட்டி ஏன்டா ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். ஒரு 3 வாரம் ஃபோன் பண்ணால் சரியா போச்சா, ஏன் வெயிட் பண்ணின்னு இருக்க, ஃபோன் பண்ண சொல்லுவேன், இல்லை ஜி நான் கிளாஸ் கேட்கல பண்ணேன், அப்படியா சாயந்தரம் கேட்டுருவியனோ, அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ்ல நீ பண்ணு அப்படிம்ப. ஸோ அப்போ வந்து ஆல்வேஸ் கீப் த்ரோயிங் ஆப்ஷன்ஸ், பட் நம்ம ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேபி ஸ்டெப் எடுத்து வைங்கோ, கொஞ்சம் கூட தயங்காதீங்கோ. ஏன்னா அவர் இது வெளியில் சொல்ல மாட்டார். இப்போ நம்ம கிளாஸில் பண்ணுற அக்கப்போரெலாம் எக்ஸாம்பிளாக சொல்லுவார், நம்ம தனியாக பேசுறதெல்லாம் எக்ஸாம்பிள் கிளாஸில் சொல்ல மாட்டார். அதனால நீங்கள் எதுக்கும் பயப்படவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்கோ, தைரியமாக வைங்கோ, தப்பாக வைங்கோ, நல்ல பெனிஃபிட் இருக்கும். அதான் என்னுடைய ஷேர். குருப்பியோ நான் எல்லாத்துலேயும் வாய்தா வாங்கிட்டாரப்பா, இதெல்லாம் பண்ணாதீங்க சரியா? அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும். சமத்தா படிக்கிறேன், நன்னா படிக்கிறேன், ஒன்று கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வாங்குவோன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். அது கம்யூனிகேட் ஆச்சா இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் ஏன் இப்படி இருக்கல, எல்லாம் ஒன்றுமே பண்ணல அப்படி நான் சொல்லவே இல்லை இல்லையா? அதனால நீங்கள் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீதா கல்யாணம் என்ன பண்ணுவான்னாக்கா, ஏதாவது ஒரு கிளாஸ் கேட்டுட்டு, ஜி இந்த கிளாஸில் இந்த விஷயம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு மெல்லிசையாக ஒரு ஆடியோ அனுப்பிச்சிடுவா எனக்கு. அதை பார்த்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்.
அவ்வளவுதான் அவளோட இன்டராக்ஷன். மோர் தென் இனஃப். வாரத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு 2 தடவை, இல்லை வாரத்துக்கு 2 தடவை, அவளுக்கு எது வந்து நல்ல பாயிண்டா தோணித்தோ அதை டக்குன்னு பிடிச்சி அமுச்சு விட்டுருவா. நல்ல ப்ராக்டிஸ் இது. உங்கள அளவுக்குலாம் அவளால அவ்வளோ கிளாஸ் கேட்க முடியல, பட் அவளோட ஓன் பேஸ்ல அவ கேட்டுட்டு இருக்கா. ஆனா இந்த சின்சியரா இந்த விஷயத்த பண்ணிட்டு அவளுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும். யாருக்குதான் பிரச்சனை இல்லை இல்லையா? எல்லாருக்கும் எல்லா சேலஞ்சும் இருக்கு. நம்ம ஆத்துல அவள்கிட்ட இருந்து அந்த டைம் எடுத்துன்னு நமக்காக எடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் புசுக்குன்னு வரும். அதுவும் லேடிஸ்ன்னு சொன்னா ஒன்னும் கஷ்டம். ஏன்னா அவ இவ்வளவு வருஷம் டோட்டலி இனவே எல்லா ஃபேமிலியும் மாதிரி இருக்காது. முக்காவாசி ஃபேமிலி எல்லாம் ட்ரெடிஷ்னலா தே ஆர் கைண்ட் ஆஃப் டாமினேட்டட். அந்த காலத்துல நீ போய் எல்லாத்தையும் படிமான்னா அவங்களை அமுச்சு வச்சா பண்றியா, 50 பேர் வரா, 100 பேர் வரா, சமயம் தான் சொல்லி பழக்கம். இப்ப நீங்க போய் அப்படியே டிங் டிங்னு பிடிச்சது படிக்கிறேன்னு போனா அவருக்கு எப்படி இருக்கும் இல்ல? இல்ல யூனிஃபார்ம் கட்டிட்டு மோட்டு சொல்லிட்டு அவருக்கு டென்ஷன் ஆயிடுவாரு. என்னடி பண்ற நீ, தலையில என்ன ஆச்சு உனக்கு, பயந்து போயிடுவார். விஷயமும் புரியாது, ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கும். அவருக்கும் நீங்க நேரம் கொடுக்கல, உங்களை தவிர அவருக்கு வேற வழி கிடையாது. புரியுறதா? நீ பாட்டுக்கு உட்கார்ந்து ஞானா தேவை மோட்சம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டம். புரியுறதா? ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட். அதனால என்ன பண்ணணும்னு சொன்னா, அவருக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறோமோ கொடுத்துட்டு நம்மளோட டைம்ல இருந்து அப்புறம் அவர்கிட்ட பேசி தாஜா பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு பேலன்ஸ் பண்ண நல்லா சாமர்த்தியமா பேலன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சொல்லி தரணுமா? அவ்வளவு பெரிய குடும்பத்தை நடத்தி இவ்வளவு வயசாகி இவ்வளவு பண்ணிருக்கல. இந்த ஒரு விஷயம் உங்களுக்காக உங்களோட கமிட்மெண்ட், நீங்க அதை பண்ணினேன்னா யோகக்ஷேமம் மகாமியகம்ங்கிறான் கிருஷ்ணன். அவன் பார்த்துப்பான். சின்சியரா பண்ண, சின்சியரா நீங்க அதை பண்ண அந்த அப்டக்கிள் எல்லாம் மூவ் ஆகும். அப்டக்கிளா இருக்குன்னு நகர்ந்துன்னா நீ மூவ் ஆகக்கூடாது, அப்டக்கிள மூவ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்டக்கிளா இருக்குன்னு இருக்காதுன்னு சொல்லல, அப்டக்கிள நம்ம மூவ் பண்ணணும், நம்ம மூவ் ஆகக்கூடாது. நம்ம மூவ் ஆயிடுவோமா அவளுக்கு அப்படியே லட்டு கிடைச்சா மாதிரி, ஆமா கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன் இங்க பாரு அப்படின்னு நம்மளை அமுக்கி விட்டுருவா. இன்னும் அவ தப்புன்னு நான் சொல்லல, அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவ கரெக்ட். நாம ஒரு படி வச்சு சாமர்த்தியமா கமிட்மெண்டோட எப்ப எங்க என்ன பண்ணினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் பண்ணி கிரியேட்டிவா நிறைய விஷயத்த பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு கிளாஸ் அவ்வளவுதானே நம்ம சொல்றோம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அதுல. அப்படி நீங்க பண்ணுங்க. இந்த பக்கம் முக்காவாசி ப்ராப்ளம் கிடையாது. இந்த பக்கம் வந்து நம்மளோட ஓன் ஆத்தியாத்மிகம் தான் இருக்கும். என்ன அந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமிட்மெண்ட், இங்க போகணும் அங்க போகணும், அந்த இது ரிட்டையர் ஆகி அந்த வேலை இந்த வேலை, அப்படி பிஸியா இருந்துதான் பழக்கமே தவிர உட்கார்றது கஷ்டமா இருக்கும். இங்க உட்கார்றது ஈஸியா இருக்கும், உட்கார விட மாட்டா. இதெல்லாம் நான் கரெக்டா தானே சொல்றேன்? கரெக்டா தானே சொல்றேன்? எங்க ஆத்துல எங்க அம்மா அப்பாவும் படிச்சுட்டு இருக்கா. ஒன்றும் ஒருத்தருக்கு 80 வயசு போறது, ஒருத்தருக்கு 75 வயசு ஆகும். சின்சியரா படிச்சுட்டு இருக்கா. அவளும் படிச்சு வந்தவா, எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். நம்ம தான் அதுல எவ்வளவு நம்மளால முடியுமோ அதை மேக்சிமம் கமிட்மெண்ட்டை விட்டுறாம நேரத்தை கொடுத்துட்டே இருக்கணும். அந்த கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக 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 சத்தியம் என்னன்னா ஈஸ்வரன் எல்லா டோரும் ஓபன் பண்ணும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வரேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறவா நித்திய சுவாத்தியாயம், கிளாஸ் அட்டென்ட் பண்றது, கேம்ப் வருது, புரியுதா? இதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனா நீங்க சப்போஸ் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணித்துன்னா பண்ணலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அதை விட்டுறாதீங்க. கரெக்டா? நீங்க உங்களோட படிப்பும் அறிவும் தானே கொடுக்க முடியும் பரம்பரைக்கு, அதை கொடுங்க போதுமே இல்லையா? அவ்வளவுதானே. சரியா? வெரி குட். No, not punishment. I'm lifting you up. I want more from you. நான் என்னோட வாண்ட்டை தான் கேட்கறேன். அது ஆகட்டும், சேர்த்து கொடுக்கலாம். என்ன அதை வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. உங்களது இல்லைன்னு வச்சுடுங்க. இப்போ
நான் சொன்னதை நீங்க முயற்சி பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்கோ இல்லையா? இதை விட நான் உங்களால பார்க்க முடியறதா? உங்க நாலேஜை கேட்கறேன். நான் என்ன கேட்கிறேன்? உங்களோட நாலேஜை கேட்கிறேன். அத கொடுக்க ட்ரை பண்ணுங்க, சேர்த்து இது பண்ணிக்கலாம். சரியா? இது உங்க பனிஷ்மெண்ட் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ பரீட்சை. நான் என்ன சொன்னேன்? எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் so that you can take one step. ஒரு படி மேல ஏறலாம். நீங்க பண்ணலாமா இல்லையா? அவ்வளவுதானே. இதுல யாரையும் குறைவா சொல்லல, யாரையும் எந்த விதத்தையும் இழிவுபடுத்தல. அப்படிலாம் நீங்க நினைச்சுக்கவே வேண்டாம். அவ நல்லினேஜி கேட்டதுதான் பஞ்சு, அதுதான் கரெக்ட். அப்படிதான் நீங்க இருக்கேன். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க தானே சொல்றேன் இப்போ. ரைட்? தூக்கம் வந்துருமா? படுத்துண்டா? தூக்கம் போயிடுச்சா? ஹெல்த் பாத்துக்கணும். ஏதாவது சப்ஜெக்ட்ல ஏதாவது கேள்வி இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? இல்லையா? 10 ஆயிடுத்து. பாவம், நான் 20 மினிட்ஸ்ல முடிக்கலான்னு பார்த்தேன். நளினிஜி, சரி, நான் சொல்லல, நாளைக்கு சொல்லிடுறேன். ஓகே, கிஞ்சித்து சொல்லல, ஸ்வித்துங்கிறத 2 வேர்டை நான் விட்டுட்டேன். நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த மந்திரத்துக்கு போறேன். ஓகே, இப்ப சொன்னா அது அப்படியே சரியா இருக்காது. நாளைக்கு சொன்னாதான் கரெக்டா. பீட்டத்துல தான் சொல்றேன். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷா கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் காலே வர்ஷது பர்ஜன்யः सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृदङ्गमय। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम हरि ओम। அதால 7 மணிக்கா? 7 மணிக்கு காயத்ரி ஹோமம், 6:30 மணிக்கு டீ குடிச்சிட்டு எல்லாரும் இங்க வந்துட்டு 4-5 பேர் அப்படியே யாருக்கெல்லாம் சேர் வேணுமோ அப்படி போய் அவாவை போட்டு திரும்பி யதாஸ்தானம் பண்ணிடுங்க. அங்க சேர் இங்கே தான் எடுத்துட்டு போகணும் நம்ம. ஓகே.